இன்னைக்கு சாப்டர்ல வந்து நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். இப்போ பிட்காயின் வந்து 1 ஹவரோட சார்ட் எடுத்திருக்கோம். ஸோ நேற்று என்ன மாதிரி இருந்துச்சோ அந்த இடத்த தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ரெண்டையும் கனெக்ட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுனால நான் அதை எடுத்திருக்கேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் இந்த லோவில் இருந்து இந்த ஹை வரைக்கும் எடுத்திருந்தோம். ஹை எடுக்கும்போது நேற்று என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து நேற்று ஒரு 5:30 6:30 இந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு, அதாவது இந்த ஹையை பிரேக் பண்ணி ஒரு அவுட் சைட் கேண்டில் வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் அடுத்த 3 கேண்டிலில் வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகாமல் இருந்துச்சு. அதாவது அடுத்தடுத்து பை கேண்டில் வைக்க முடியல. ஸோ அப்போ என்ன நடந்துச்சு, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லரோட கண்ட்ரோலில் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நேற்று சொன்னோம். அப்போ நேற்று இந்த இடத்துலலாம் இருக்கும்போது ஒரு 7:30 6:30 இந்த ஏரியாலாம் இருக்கும்போது நம்ம என்ன சொன்னோம், இந்த பாடி விக்கை உடைச்சு மார்க்கெட் இந்த பாடி இந்த விக்கு இதை உடைச்சு மார்க்கெட் மறுபடியும் மேலே போகக்கூடாது அப்படின்னு நம்ம தெளிவாக சொன்னோம். இந்த இந்த ஏரியாக்குள்ளே பாடி விக்கு வரலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், விக்கு வந்திருக்கு, மறுபடியும் பாடி வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஃபோர்ஸாக எப்போவுமே பிரேக் அவுட் நடக்கும்போது எப்போவுமே அந்த ஃபோர்ஸ் மார்க்கெட் சுருங்குதுன்னா கொஞ்சம் பிளாஸ்ட் ஆகி தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இது நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நேற்று மார்க்கெட்டில் பார்த்தோம். அப்போ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்னா, இதோட அப்கிரேட் பண்ண பவுண்டரி என்ன வரும், 4 ஹவர்ஸ் வரும். அந்த 4 ஹவர்ஸோட பாடி விக்கு நேற்றோட மார்க்கெட் நேற்று இந்த இடத்துல இருந்துச்சுல, நேற்று இருந்ததை நான் சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல 4 ஹவர்ஸோ பாடி விக் இருக்குது. அப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே நான் நேற்றே இது சொன்னேன், அந்த சாப்டர்லாம் நீங்கள் பார்க்காதவங்க நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ இந்த பாடி விக்கு ஏரியாவுக்குள்ளே பையர் கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். புரியுங்களா? ஸோ இதை பிரேக் பண்ண கரெக்டாக கொண்டு போயிருக்காங்களா? இப்போ கொண்டு போயிட்டு தான் என்ன நடக்குது, இப்போ நான் அது 1 ஹவர்லேயே போயிட்டு கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ என்ன நடக்குது தெரியுதுங்களா? அப்போ இந்த ஏரியாவை தாண்டி பாடி வந்துச்சு. ஸோ அடுத்து என்ன நடந்துச்சு, விக்கு வந்துச்சு. புரியுதுங்களா? ஸோ அதுக்கு அப்புறம் விக்கு மேலே போக முடியல. அதுக்கப்புறம் பச்சை கலர் பாடியும் மேலே போக முடியல. ஸோ அடுத்த 1 or 2 கேண்டிலுக்குள்ளே மார்க்கெட் வந்து செட்டில் ஆகிடுச்சு. அப்போ இது என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கரண்ட் கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100% செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ அடுத்த கேண்டில் என்ன பண்ணக்கூடாது, இந்த கேண்டிலோட பாடி விக்கு மேலே இருக்கிற விக்கு இங்கே இருக்கிற பாடியை தாண்டி மேலே பாடி வைக்கக்கூடாது. புரியுதுங்களா? விக்கு வேணா வைக்கலாம். விக்குங்கிறது ஆப்போசிட் கலர். மேலே இருக்கிற விக்கு செல்லருக்கு சொந்தம், கீழே உள்ள விக்கு பையருக்கு சொந்தம். அது மாதிரி பாடி பச்சை கலர்னா பையருக்கு சொந்தம், சிகப்பு கலர்னா செல்லருக்கு சொந்தம். ஸோ அதெல்லாம் வச்சு கேண்டில் அனாலிசிஸ் எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பழைய சாப்டரில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அங்கே பார்க்காதவங்க போயிட்டு தெளிவாக பாருங்கள். தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இதுதான் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. அப்போ என்ன நடக்கும், சரிங்களா? ஸோ இப்படி தான் மார்க்கெட் வந்து என்ன நடந்துட்டுருக்கு, ஓவரால் அந்த பவுண்ட்ரி போயிட்டு மார்க்கெட் வந்து அங்கே வந்து செட்டில் ஆகிட்டு இப்போ கீழே வந்துட்டுருக்கு. சரியா? சரி, ஓகே. இப்போ இது இன்னும் கீழே தான் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், முதல்ல இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு லோ எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு 4 ஹவர் லோவை மார்க் பண்ணிப்போம், நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு 1 ஹவர் லோவையும் மார்க் பண்ணிப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அல்டிமேட்டாக மார்க்கெட் எங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு. அப்போ ஏற்கனவே இருந்த பாருங்கள், ஏற்கனவே பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போனாங்களோ இதுதான் பேட்டர்ன். கவனிச்சிங்கன்னா தெரியும், இங்கேருந்து வந்து எல்லாம் ஏ பேட்டர்னாக போட்டிருக்கு. ஆல்ரெடி எங்கே கொண்டு போனாங்களோ அந்த ஏரியாவை தாண்டி பாருங்க, அவுட் சைட் கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு. அவுட் சைட் கேண்டில் ஃபார் செல்லர்ஸ். அப்போ மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, மார்க்கெட்டு கீழே தான் வர்றதா இருந்தால் இந்த ஹையர் லோவோட 50% தாண்டி மார்க்கெட் மேலே போகக்கூடாது. அதிகபட்சம் இந்த பாடி டூ விக்குள்ளே மறுபடியும் விக் வைக்கலாம். அதை தாண்டி பாடி வச்சதுன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து என்னாகும், மறுபடியும் பையரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் போயிடும். அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தது. சரி, ஓகே. அப்போ இது கீழே வந்தால் எவ்வளோ தூரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம போயிட்டு என்ன பண்ணுறோம், முதல்ல 4 ஹவர்ஸ் கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே இருக்கோ அந்த 4 ஹவர்ஸ்க்கு நம்ம முதல்ல ட்ராப் பண்ணுவோம். சார்ட்டை ரீசெட் பண்ணி கண்ணுக்கு தெரிஞ்சு 4 ஹவர்ஸோடு இங்கே இருக்குது. கரெக்டுங்களா? சரி, அப்போ 4 ஹவர்ஸோடு எங்கே இருக்குது, இந்த ஏரியாவில் இருக்குது. அண்ட் தென் 1 ஹவரோடது இன்னும் டவுன் கிரேட் பண்ணி பார்த்தா என்ன தெரியும், 1 ஹவரோடது இருக்குது. 1 ஹவரோடது ரீசெட் பண்ணுவோம். ரீசெட் பண்ணணும், நமக்கு எந்த ஏரியா வரைக்கும் இருக்குது, லோ இந்த ஏரியா வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம அப்ராக்சிமேட்லி என்ன இருக்கோ ஸோ அதை எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு ஒரு ஓகே 1 ஹவர். அப்போ என்ன ஆகுது கவனிச்சிங்கன்னா தெரியும், இப்போ மார்க்கெட் வந்து இந்த ஜோன் டு இந்த ஜோன், இங்கே ஒரு ப்ரைஸ் லைன்ஸ் இருக்குது. கவனிங்க, இது ப்ரைஸ் லைன் இங்கே ஒன்று இருக்குது, இது மொத்தமாக சேர்த்து பவுண்ட்ரி. அப்போ இந்த பவுண்ட்ரிக்குள்ளே மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? சரி, அப்போ இது மேலே தான் போகுது அப்படின்னா என்ன பண்ணணும்,
இந்த 50% தாண்டி மேலே போகணும். இந்த பேஸ் நான் சொன்னேன், இந்த பாடி விற்க தாண்டி மேலே பாடி வச்சா மட்டும்தான் மேலே போக முடியும். இல்லாட்டி மார்க்கெட் என்ன ஆகும், கீழே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக சொன்னோம். சரி, இப்போ இன்னும் டவுன் கிரேட் பண்ணி பார்த்தா அடுத்து என்ன இருக்குது, நமக்கு 15 மினிட்ஸ் இருக்குது. ரீசெட் பண்ணி 15 மினிட்ஸுக்கு டவுன் கிரேட் பண்ணி பார்த்தா நமக்கு எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வர இங்கே வந்திருக்கு. அப்போ என்ன நடக்குது, மார்க்கெட் வந்து கரண்ட்டாக இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆல்ரெடி இன்னும் டவுன் கிரேட் பண்ணி பார்த்தோன்னா என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து 5 மினிட் போகுது. 5 மினிட்னா நமக்கு நல்லா கவனிங்க, ஆல்ரெடி மார்க்கெட் வந்து 5 மினிட்டோட லோ உடச்சி இந்த ஹை டு லோ உடச்சி இப்போ அதோட பேஸை தாண்டி கீழே நிற்கிது. அப்போ என்ன பண்ணக்கூடாது, 5 மினிட் படி மேலே இருந்து கீழே வரைஞ்சோன்னா கவனிங்க, இப்போ இந்த நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த 50% லைனை தாண்டி மேலே போனால் மட்டும்தான் இந்த பேஸுக்கு வர முடியும். அப்போ 5 மினிட்டோட பேஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, மேலே இங்கே இருக்குது ஸ்பெசிஃபைடாக இந்த பாடி இந்த விக்குக்கு வர முடியும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல இந்த பவுண்ட்ரியை உடைக்கணும். சரிங்களா, இந்த பவுண்ட்ரியை உடைச்சி வெளியில் அவுட் சைட் பாடி க்ரீன் கலரில் வச்சா மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணணும். சரி, இப்போ இன்னும் டவுன் கிரேட் பண்ணி பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், இப்போ மார்க்கெட் மேலே தான் போகணும் அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, கீழே வரக்கூடாது. அப்போ இதை போயிட்டு 1 மினிட்ல கவனிங்க, 1 மினிட்ல நீங்கள் கம்ப்ளீட்டாக இதை ரீசெட் பண்ணுங்கள். ஒரு சார்ட் எடுத்து ரீசெட் பண்ணி அதிகபட்சம் கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே ஹை இருக்கோ லோ இருக்கோ அதை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா க்ளீனாக தெரியும். அப்போ 1 மினிட் படி என்ன பண்ணக்கூடாது, இந்த லோவை தாண்டி மார்க்கெட் வந்து கீழே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா பழையபடி இந்த பேஸுக்கே வரும். பேஸை தாண்டி அவுட் சைட் கேண்டில் வச்சதுன்னா ஸ்ட்ராங் ஆவாங்க. ஸோ அடுத்த பவுண்டரிக்கு மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ 1 மினிட் படி நீங்கள் கவனிங்க, பாடி விக்கு இந்த ஏரியா இருக்குது, இதுதான் பேஸு. புரியுதுங்களா, பேஸுங்கிறது 0 to 25, 75 to 100 அதை பேஸ்ன்னு சொல்லுவோம். அதில் ஸ்பெசிஃபைடாக கேண்டிலோட பேஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இந்த இதை தாண்டி பாடி விக்கு வைக்கக்கூடாது. அப்போ இதை தாண்டி விக்கு வைக்கலாம், இப்படி விக்கு கூட வந்துட்டு போகலாம். இதை தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சதுன்னா மார்க்கெட் வந்து இதோட அடுத்த பவுண்ட்ரியான 5 மினிட்டோட அடுத்த பேஸ் எங்கே இருக்கோ அந்த பேஸுக்கு மார்க்கெட் போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு க்ளீனாக தெரியும். ஒரு பெரிய ஃப்ரேம் ஒரு 15 நிமிஷம் 1 ஹவர் அப்படி போய் பார்த்தோன்னா நமக்கு மார்க்கெட் வந்து க்ளீனாக தெரியும். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியுது. அப்போ மார்க்கெட் மேலே போகிறதா இருந்தால் இங்கெல்லாம் ஒரு 50% லைன் இருக்குது, இதை தாண்டிச்சுன்னா இந்த பேஸுக்கு போயிடும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பவுண்ட்ரி இருக்குது, மேஜர் பவுண்ட்ரி. இங்கே வந்து அது இதோட பேஸாகவும் இருக்குது, இதோட பவுண்ட்ரியாக இருக்குது. அப்போ இந்த பவுண்ட்ரியை உடைச்சதுன்னா மார்க்கெட் இந்த பவுண்ட்ரிக்கு வந்துடும், இதை உடைச்சதுன்னா இங்கே வந்துடும். புரியுதுங்களா, அதுக்கு இதுக்கு இடையிலலாம் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணணும், கேண்டில் அனாலிசிஸ் வந்து தெளிவாக பண்ண தெரியணும். இவ்வளோதான் மார்க்கெட். புரியுதுங்களா, இவ்வளோதான் நீங்கள் வந்து ஒரு சார்ட்டை வந்து ரீட் பண்ணுறதுக்கான விஷயங்கள். இதுக்கு மேலெல்லாம் நீங்கள் பெருசாக ஒரு சார்ட்டை ரீட் பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது. புரியுதுங்களா, ஸோ அதனால தான் நான் ஒவ்வொரு விஷயமா நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும், அடிப்படையிலேருந்து பார்க்கணும். நான் இப்போ படன்னு சொல்லிட்டேன், இது பார்க்கல இது நிறைய பேருக்கு புரியாது. அப்போ இது அடிப்படையிலேருந்து பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போ என்ன நடந்துட்டுருக்கு, ஒரு ஒரு கேண்டில் வைஸாக என்ன நடக்குது, அது மாதிரி ஒரு 5 மினிட்டு அதை எதுக்கு அனலைஸ் பண்ணணும், ஒரு 15 மினிட் அனலைஸ் பண்ணால் என்னத்துக்கு யூஸ் பண்ணலாம், அது மாதிரி ஒரு இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எதை அனலைஸ் பண்ணணும், அது மாதிரி ஒரு ஸ்கேல்பர்ஸ் எதை பண்ணணும், ஒரு இன்வெஸ்டர்ஸ் எதெல்லாம் பண்ணணும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மார்க்கெட்டில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை அண்ட் லோக்கு, புரியுதுங்களா. ஸோ அப்போ என்ன இருக்கும், இதை தாண்டி இப்போ மார்க்கெட் என்ன ஆகுது, கீழே உடைக்க முடியாமல் மேலே போயிட்டுருக்கு. அப்போ என்ன ஆகும், இந்த 50% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 50% வந்துருச்சுன்னா இங்கே ஒரு பவுண்ட்ரி, இந்த ஏரியா ரெண்டும் சேர்த்து ஒரு பவுண்ட்ரி இருக்குது. இந்த பவுண்ட்ரிக்குள்ளே மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். அப்போ இந்த பவுண்ட்ரியை தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சதுன்னா இந்த பேஸுக்கு மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட பேஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த பேஸுக்குள்ளே விக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இதை தாண்டி பாடி வச்சதுன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக போகும். உடனே பாடி வச்சா மேலே போகுன்ற மாதிரி நீங்கள் இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு மார்க்கெட்டை எவ்வளவு மைன்யூட்டாக கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும், அந்த இடத்துல கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். கேண்டில் அனாலிசிஸ்னால் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மடங்கு டைம் கொடுக்கணும். ஒரு 5 மினிட்னா 15 நிமிஷம் கொடுக்கணும். ஒரு 1 ஹவரை பொறுத்த வரைக்கும்னா 3 ஹவர்ஸ் டைம் கொடுக்கணும். அப்போ ஒவ்வொரு கேண்டில் அதில் வந்து 2 விதமான அனாலிசிஸ் இருக்குது. அதுக்காக 3 மணி நேரம் அப்படியே மொத்தமாக உட்காந்துக்கிட்டு டைம் கொடுக்குறது இல்லை. கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும், ப்ரீவியஸ் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ அப்போ அதை ரெண்டும் பண்ணாலும் நீங்கள் மார்க்கெட்டை வந்து ஓரளவு அட்வான்ஸாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நீ மார்க்கெட் இதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிடலாம். ஓவரால் 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரங்கிறது எதுக்கு, ஒரு மார்க்கெட் வந்து 3 மணி நேரம் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா கீழே உள்ள அந்த பாடியை உடைக்கிறதுக்கு, அந்த விக்கை தாண்டி பாடி வர்றது கஷ்டம். அப்போ இதை எடுத்துக்கோங்க, இந்த இடத்த எடுத்துக்கா 1 2 3, அப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போ திரும்ப வந்து பாருங்க, இந்த பாடி டு
இதுக்குள்ள விக்கு மட்டும் அதிகபட்சம் வரும். அதை உடைக்கிறதுக்கான கஷ்டம். அப்படியே இது வந்தாலும் பாருங்க, இது இங்க இருக்கிற பாடி இங்க வந்துச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்த 3 மணி நேரத்துக்குள்ள அப்ப என்ன பண்ணணும்? இந்த பாடியை தாண்டி மறுபடியும் பாடி வரணும். வர முடியல. அப்ப விக்கு மட்டும் தான் வந்திருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கு? மறுபடியும் மார்க்கெட் வந்து மேல இந்த ஓவரால் மேல இருக்கிற அந்த பேஸை உடைச்சு மேல அவுட் சைட் கேண்டில் வச்சிருச்சு. அப்ப என்ன ஆகும்? இதுக்கப்புறம் மார்க்கெட் இதோட அடுத்த பேஸ் எங்க இருக்கோ அந்த பேஸுக்கு இப்படி போயிட்டே இருக்கும். இப்படிதான் நீங்க வந்து மார்க்கெட்டை வந்து ரீட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி கேண்டில், பேட்டர்ன், ட்ரெண்டு இந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக புரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறது, டவுன் கிரேட் பண்ணுறதெல்லாம் மொத்தமாக நான் எடுத்து படபடன்னு காட்டுறேன். இதுதான் ரியல் மார்க்கெட். புரியுதுங்களா? இது புரியல. அப்போ இதில் வந்து அடுத்தடுத்த பவுண்டரி எங்கே இருக்குது, மேலே எங்கே இருக்குது, கீழே எங்கே இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து சர்வைவல் ஆகவும் முடியாது. மார்க்கெட் வந்து நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க. அப்போ ஒவ்வொரு பவுண்டரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட் வந்து அப்ரோச் பண்ண தெரியணும். ஸோ அப்போ இதோட பெரிய பவுண்டரி 4 ஹவர். 4 ஹவருக்கு தான் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ 4 ஹவரில் நம்ம ரீசெட் பண்ணி வச்சோன்னா எங்கே இருக்குது? சரி, அப்போ இதெல்லாம் உடைச்சா மார்க்கெட் என்ன போகும்? இப்போ 4 ஹவரோட பேஸ் இங்கே இருக்குது, கேண்டிலோட பேஸு, ஓவரால் பவுண்டரி இங்கே தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இதை உடைச்சி பாடி வரலாம். ஐ மீன் பாடி இது வரைக்கும் வரலாம். புரியுதுங்களா? இதை தாண்டி விக்கு போகலாம். ஆனால் இந்த பேஸை தாண்டி பாடி போயிருச்சுன்னா பையர் வந்து மறுபடியும் இன்வால்வ் ஆகிடுவாங்க. அப்படி இன்வால்வ் ஆனால் எது வரைக்கும் போகும்? இதுக்கு அடுத்த அப்கிரேட் பவுண்டரி என்ன இருக்குது? 1 ஹவர் இருக்குது. 1 ஹவரை ரீசெட் பண்ணிங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை இங்கே இருக்குது, கண்ணுக்கு தெரிஞ்சு லோ இங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு இந்த 50% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அதோட 25 நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஓரளவு ஐடியா தெரியும். 25 இப்போ இந்த 25ல தான் மார்க்கெட் இப்போதைக்கு இருக்குது. தெரியுதுங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த 25க்கு மேலே பாடி வச்சு விக்கு வச்சுச்சு, பாடி வைக்க முடியல. சரிங்களா? இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாகவே பேசும். சார்ட் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 25ல இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்கும் மார்க்கெட்டில். 25 தான் இருக்குது. அப்போ இது பாருங்கள், ஃபஸ்ட்டு 25 தாண்டி க்ரீன் கலர் க்ளோஸ் வச்சுருக்கு. அடுத்து என்ன பண்ணணும்? இதை தாண்டி பாடி போகணும். அப்படின்னா மட்டும்தான் மேலே போகுதுன்னு அர்த்தம். இதை தாண்டி பாடி போகணும். கரெக்டா? அப்போ தான் மேலே போகுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன நடந்திருக்கு? இதை ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. ஆப்போசிட்டாக மட்டும் மாறல, ஏற்கனவே பையர் எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்களோ இதை கவனிச்சிங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு பாடி இங்கே போயிருக்கு, அதை தாண்டி அடுத்து கவனிங்க, இது விக்கை தாண்டி பாடி போயிருக்கு. கரெக்டாக? நல்ல சைன் பைக்கு. அடுத்து என்ன பண்ணணும்? பாடி தாண்டி விக்கு போயிருக்கு. ஓகே, நல்ல சைன். ஆனால் அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? இந்த பாடியை தாண்டி இதுக்குள்ளே பாடி, இந்த விக்கை தாண்ட வேண்டாம், இதுக்குள்ளேயாவது பாடி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு பாருங்கள். இந்த பாடியை தாண்டி விக்கை தாண்டி விக்கு போயிடுச்சு, பாடி தாண்டி பாடி போக முடியாமல் இந்த பாடி போன இடத்த தாண்டி என்ன ஆயிடுச்சு? இன்சைட் பாடி செல்லரு இன்சைடாக வச்சுட்டாங்க. அப்போ என்ன நடக்குது? மார்க்கெட் பையரோட கண்ட்ரோல்ல இருந்து இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து போன பாடி மொதல் தடவை என்ன நடந்திருக்கு? இங்கேருந்து இங்கே பாடி வச்சிருச்சு. அது மீன்ஸ் செல்லரோட கண்ட்ரோலில் வந்திருக்கு. அப்போ ஏற்கனவே கவனிங்க, எங்கே வரைக்கும் பையர் கொண்டு போய் விக்கு வச்சாங்களோ அந்த விக்கை தாண்டியும் என்ன நடந்திருக்கு? மறுபடியும் மார்க்கெட் பையர் மேலே கொண்டு போக முடியல. அப்போ என்ன நடக்கும்? மார்க்கெட் வந்து செல்லரோட கண்ட்ரோலில் வந்துரும்னு அர்த்தம். அப்போ என்ன நடக்கும்? இதோட 50% என்ன இருக்கோ அந்த 50%க்கு மார்க்கெட் வந்து வந்துடும். அப்போ அந்த 50% வந்தோடனே மறுபடியும் என்ன பண்ணணும்? மறுபடியும் கேண்டில் அனலைஸ் பண்ணணும். ஒவ்வொரு இடம் 50%னா அதே இடத்துல வந்துட்டு போகாது. பாருங்க, இப்போ இந்த 50% வந்துட்டு போயிருக்கு, மறுபடியும் கொஞ்சம் வெளியில் வச்சு ட்ராப் வைப்பாங்க, கீழே போகிற மாதிரி காட்டுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இதை விட லோ அடுத்து கம்மியாக தான் வரும். ஆனால் அந்த இடத்துல கேண்டில் அனலைஸ் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் அது ட்ராப்பா இல்லை மறுபடியும் மார்க்கெட் பையரோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாங்களான்றதெல்லாம் தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கேண்டில் அனாலிசிஸ், புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல், ஐ மீன் டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து நீ பேட்டர்ன் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ், பவுண்டரி அனாலிசிஸ் வந்து கிளியராக பண்ணணும். புரியுதுங்களா? இது மொத்தமாக சேர்த்து பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், சாரி டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் ஒரு 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 பர்டிகுலர் ப்ரைஸுக்குள்ளே எவ்வளோ பை செல் நடந்திருக்கு, அதில் பையர் செல்லரோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்குது, பெரிய பணக்காரன் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, அதிகமாக வாங்குறாங்களா, அதிகமாக விற்கிறாங்களா, இதெல்லாம் பார்க்குறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஃபண்டமெண்டலுங்கிறது உயிர் மாதிரி, ஒரு டெக்னிக்கலுங்கிறது உடம்பு மாதிரி. உடம்பு வெளியில் தெரியும், அந்த ஃபண்டமெண்டலுங்கிறது உயிர், உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ், அந்த உயிரெல்லாம் வெளியில் தெரியாது. ஆனால் உடம்பை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் உயிர் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. சரிங்களா? இப்போ அந்த உயிர் போகிற ஆளுக்குலாம் எதை பார்க்குறாங்க? முதல்ல பல்ஸை தான் பார்க்குறாங்க, இல்லை கண்ணை பார்க்குறாங்க, இல்லை நாக்க நீட்டி பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சிடும், சில சிம்டம்ஸாலும் தெரிஞ்சிடும். அப்போ ஒரு மார்க்கெட்டை அட்ராக்ட் பண்ணுறது எது? இந்த ப்ரைஸ் தான்.
மார்க்கெட்டை வால்யூம் அட்ராக்ட் பண்ணுறது இந்த ப்ரைஸோட நகர்வுகள் தான். அதே மாதிரி மார்க்கெட்டை உயிரோட்டமாக வச்சுக்கிறது எது? வால்யூம் தான். வால்யூம் தான் அதில் உள்ள சப்ளை டிமாண்ட், அந்த வால்யூம் தான் மார்க்கெட்டை அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு காரணமாக இருக்கும். அப்போ உடம்பும் உயிர் மாதிரி. அப்போ உடம்பு இருக்குது, உயிர் இல்லைனாலும் அது வேஸ்ட்டு. அது பெரிய மூவ்மெண்ட்டே இருக்காது, அப்படியே ஃப்ளாட்டாக மார்க்கெட் ஃப்ளாட் ஆயிரும். அதே மாதிரி உயிர் மட்டும் இருக்குது, உடம்பு இன்ஆக்டிவாக இருக்குது, என்ன சொல்கிறது, பிரெயின் டெத்தில் இருக்காங்க, கோமாவில் இருக்காங்கனாலும் அது ஒரு யூஸும் கிடையாது. அப்போ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் நல்லா திடகாத்திரமாக இருந்தால் தான் அதுவும் இருக்கும், அது இருந்தால் தான் இது இருக்கும். அதே மாதிரி தான் டெக்னிக்கலுங்கிறது என்ன, கண்ணுக்கு தெரிஞ்சு நமக்கு ஒரு ப்ரைஸோட நகர்வுகளை படமாக பார்க்குறோம் இல்லையா, சார்ட்டாக பார்க்குறோம், அதுதான் டெக்னிக்கல். கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், இதுக்குள்ளே நடக்கிற வால்யூம்ஸ், அந்த எமோஷன்ஸ், அந்த ஸ்ட்ரக்சர், சென்டிமெண்ட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை டிமாண்ட் வால்யூம் இதெல்லாம் ஃபண்டமெண்டல். புரியுதுங்களா? அப்போ இது ரெண்டும் மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதுக்குள்ளே தான் என்ன வருது, கேண்டில் அனாலிசிஸ், பேட்டர்ன் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி அனாலிசிஸ். இது எல்லாமே டெக்னிக்கல் அனாலிசிஸுக்குள்ளே உள்ள தனித்தனி பிரிவுகள். அப்போ ஒரு கேண்டில் அனாலிசிஸ்னால் அதோட பர்பஸ் வேறு. மார்க்கெட்டை ரொம்ப பக்கத்தில் பார்க்கணுன்னா கேண்டில் அனாலிசிஸ், கொஞ்சம் தூரத்தில் பார்க்கணும் அப்படின்னா பேட்டர்ன் அனாலிசிஸ், ரொம்ப தூரத்தில் பார்க்கணும் அப்படின்னா ட்ரெண்ட் அனாலிசிஸ். ஸோ அதுக்கப்புறம் ஓவரால் பார்க்கணும் அப்படின்னா பவுண்ட்ரி அனாலிசிஸ். இதெல்லாம் தெரியணும். அப்போ பவுண்ட்ரி அனாலிசிஸில் அப்கிரேட் பண்ணி பார்க்குறது இருக்குது, டவுன் ட்ரேட் பண்ணி பார்க்குறது இருக்குது. இந்த மாதிரி மார்க்கெட் வந்து கனெக்ட் பண்ண தெரியணும். சரியா? இதெல்லாம் சேர்த்து வெறும் 10% தான். இதெல்லாம் நீங்கள் பார்க்க தெரிலனா கூட பிரச்சனை இல்லை, தெரிலனா கூட நீங்கள் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் உள்ள அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அது வந்து இன்னொரு 10%. ஸோ அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இது என்ன சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் தப்பாக பார்த்தா கூட பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பார்க்க தெரிலனா கூட பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து வெறும் 10 மார்க்கு கொஸ்டின் தான். இன்னும் 90 மார்க்கோட சக்ஸஸ் இதில் இல்லை. அது எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் தான் கொண்டு வர முடியும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா வந்து இதெல்லாம் தியரியாக ஒரு வீடியோவாக சொல்லிக் கொடுக்கலாம், நீங்கள் பார்க்க உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் வந்து சும்மா நான் சொல்லிக் கொடுத்து வர்ற விஷயமா கண்டிப்பாக வராது. அது ப்ராக்டிக்கலில் தான் வரும். மார்க்கெட்டை வந்து நீங்கள் உங்கள் கண்ட்ரோல்லே வச்சுக்கணும். எப்படி கார் ஓட்ட ஒருத்தர் பக்கத்துலேயே இருந்து சொல்லிக் கொடுக்குறாரு, காரை அவரோட கண்ட்ரோல்லே வச்சுக்கிட்டு உங்கள் கண்ட்ரோல்லே இருக்க உங்கள் கண்ட்ரோலை விட்டு டப்புன்னு கார் ஏதாவது சைடு போச்சுன்னா என்ன பண்ணுறாரு, அவர் கண்ட்ரோலை எடுத்து கரெக்ட் பண்ணி இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரி அவசரப்படக்கூடாது, இவ்வளோ மாதிரி ரேசிங் அதிகமாக பண்ணக்கூடாது, இப்படிலாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கண்ட்ரோலில் எப்படி வச்சுக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அப்படி நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸை க்ரோ பண்ண முடியும். அதை நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்கிற மாதிரி 2 விஷயத்தினால உங்களுக்கு பயம் இருக்கும். ஒன்று, மார்க்கெட்டை பற்றின சரியான நாலேஜ் ஃபுல்லாக இல்லைன்னா பயமாக இருக்கும். இல்லைன்னா பணம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, இல்லை தேவையில்லாத அளவுக்கு அதிகமாக ரிஸ்க் எடுத்துட்டீங்க, பெரிய அளவில் லாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா பயம் இருக்கும். அப்போ எமோஷ்னலாக பயம் இருக்கும், இன்னொன்று நாலேஜ் வைஸாக பயம் இருக்கும். இது ரெண்டும் நீங்கள் கிளியர் பண்ணாதான் 60% மார்க் நீங்கள் எடுக்க முடியும் இந்த தொழிலில். அப்போ அதுதான் மெயின். திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்ன, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதெல்லாம் உட்காந்து நான் ஒரு வீடியோவாக பண்ண முடியாது. புரிஞ்சுங்களா? நீச்சல் அடிக்கிறது எப்படின்னு வேணால் வீடியோ காட்டலாம். நீ தண்ணிக்குள்ளே இறங்கி பண்ண வேண்டிய விஷயத்த வீடியோவாக காட்ட முடியுமா? அது நீங்கள் பர்சனலாக பண்ணாதான் அந்த விஷயம் உங்களுக்கு புரியும். நீங்கள் பர்சனலாக பண்ணாதான் பயத்தை ஜெயிக்க முடியும். நீங்கள் பர்சனலாக பண்ணாதான் அந்த இடத்துக்கு என்னென்ன நாலேஜ் தேவையோ அதை அப்ளை பண்ணி நீங்கள் வந்து சைக்காலஜிக்கலாக குரோவ் ஆக முடியும். அப்போ ஒவ்வொரு லாபம் பார்க்க தான் என்ன ஆகும், உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் வந்து சரியாக வரும். நஷ்டம் வரும்போது இன்னும் ஒஸ்ட்டாக தான் பண்ணுவீங்க. லாபம் வரும்போது தான் அந்த கிரீடு கண்ட்ரோல் ஆகும். எல்லாரும் நினைக்கிங்க லாபம் வர வர கிரீடு ஜாஸ்தி ஆகும். அது வந்து யாருக்கு தெரியுமா, சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் ஸ்ட்ராங்காக இல்லாதவங்களுக்கு. ஆனால் நல்ல லாபம் மார்க்கெட்டில் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா, லாபம் வர 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 அவங்களோட சைக்காலஜிக்கலோட ஃபிட்னஸ், அவங்களோட கேரக்டர் வந்து பெர்ஃபெக்டாக மாறும். ஏன்னா லாபம் வருது இல்லையா, அப்போ அந்த லாபத்தை யாராவது கெடுத்துக்க விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. கரெக்டாக தேவையான அளவுக்கு ரிஸ்க் எடுப்பாங்க. ஏன்னா லாபம் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு 2 ட்ரேடு 3 ட்ரேடு 4 ட்ரேடு க்ளோஸ் ஆகி லாபம் வந்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அது அப்போ இன்னும் அந்த லாபத்தை சரியாக பண்ணுறதுக்கு என்ன வழியோ அந்த வழியில் அவங்கள அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள்ட்ட ஃபியர் காணாமல் போயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த க்ரீடு கண்ட்ரோல் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஷன்ஸ் ஈஸியாக வந்துடும் அவங்களுக்கு. ஏன்னா லாபம் பார்க்குறாங்க இல்லையா, லாபம் பார்க்குறனால அந்த லாபம் அவங்கள வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்ட் பண்ணி அவங்களோட அந்த கேரக்டரே மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி, அந்த பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி மாற்றிடும். இப்போ தொழிலெல்லாம் பண்ணுறவங்க வீட்டில் எவ்வளோ பிரச்சனைனாலும் சிரிக்கிறாங்களா இல்லையா, கடையில் வாங்க வாங்கன்னு வெல்கம் பண்ணுறாங்களா இல்லையா?
யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சா வெல்கம் பண்றாங்க? இல்ல. அந்த பிசினஸுக்கு உண்டான அந்த கேரக்டர் அது. அது பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு கட்டத்துல அது வந்துரும். அப்ப அவங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ரியலிஸ்டிக்காவே அந்த கேரக்டராவே ஒரு கட்டத்துல மாறிடுவாங்க. ஸோ அதனாலதான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கலா பண்ண வேண்டிய விஷயங்களை வந்து ப்ராக்டிக்கலா தான் பண்ண முடியும். அதுக்கு எத்தனை வீடியோ போட்டாலும் எத்தனை தடவை நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அது வேலைக்கு ஆகாது. சரிங்களா? ஓகே. அப்போ பிட்காயினோட மூவ்மெண்ட் வந்து இப்போ நம்ம தெளிவாக பார்த்தோம். 1 ஹவரில் வந்து எப்போவுமே நான் எதுக்கு ஒரு 1 ஹவர் எடுத்துக்கிறேன்னா, ஒரு ட்ரேடருக்கு வந்து லாங் டேர்ம் பவுண்டரிங்கிறது 1 ஹவர், 15 மினிட்ஸுங்கிறது ஒரு மிட் டேர்ம் பவுண்டரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்டுங்கிறது ஷார்ட் டேர்ம் பவுண்டரி. அப்போ ஒரு மார்க்கெட்டை ஷார்ட் டேர்ம்ல இருந்து லாங் டேர்ம் வரைக்கும் ட்ரேடருக்கு வந்து என்ன மாதிரி இருக்குது, அதோட பவுண்டரிஸ் எங்கெங்கே இருக்குது, இப்போ கரண்ட்டாக என்ன மாதிரி மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியணும். சும்மா வந்து வெறும் 5 நிமிஷத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே தான் நினச்சேன் அங்கே தான் நினச்சேன். இப்போ நேற்று பாருங்க மார்க்கெட்டு இந்த இடத்த நீங்கள் எடுத்து 4 ஹவரோட அனலைஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் ஓகே 4 ஹவரோட அந்த பேஸுக்குள்ளே மார்க்கெட் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ இது பாருங்க, அப்போ இது இங்கே 4 ஹவர் இங்கே பேஸ் லைன், அதுதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இது எடுத்துக்கிட்டா இதோட பாடி இருக்கு, இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது, இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு போட்டதான். அப்போ இங்கே இருக்கு. அப்போ இந்த வாடி வைக்க தாண்டுச்சுன்னா இது 4 ஹவரோட பேஸுக்கு தான் போகும்னு அர்த்தம். அப்போ அந்த 4 ஹவரோட பேஸ் போகிற வரைக்கும் பொறுமையா இருந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல எப்படி கேண்டில் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத கேண்டில் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா மார்க்கெட்டை வந்து ஈஸியாக என்ன பண்ணியிருக்கலாம், ஈஸியாக வந்து நேற்று கேப்சர் பண்ணியிருக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரமாக மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. ஸோ அதில் நல்ல லாபத்தை பிடிச்சிருக்கலாம். ஸோ இப்படி மார்க்கெட் வந்து ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ண தெரியணும். இப்போ மார்க்கெட் எந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, எந்த பவுண்டரியில் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் கிளியராக பண்ண முடியும். சரியா? அடுத்து என்ன பண்ணலாம், நமக்கு வந்து ஒரு கோல்டோட சார்ட்டையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். எப்போவுமே ஒரு 1 ஹவருங்கிறது நான் சொல்கிற மாதிரி லாங் டேர்ம் பவுண்ட்ரி, அதுக்கப்புறம் 15 மினிட்ஸு, அதுக்கப்புறம் 5 மினிட்ஸு. அது மாதிரி இந்தியன் மார்க்கெட்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மினிட்டே நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா அங்கே மார்க்கெட்டோட ஃப்ளோட்டிங் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 6 to 7 மணி நேரம் தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும், லாஸ்ட் 2 மணி நேரம் 1.5 to 3 ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து 80% மூவ்மெண்ட் இருக்கும் அதிகபட்ச நாட்கள். இப்போ மீத உள்ள டயத்துலலாம் வெறும் 20% மார்க்கெட் தான் இருக்கும். அதிகபட்ச மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 இருந்து 1:30 மார்க்கெட் வந்து அதிகபட்சம் சுருங்கும். இப்போவாது எக்ஸ்பைரியெல்லாம் இருக்குது அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12:30க்கு மேலே வந்து மார்க்கெட்டில் வந்து பெரிய வால்யூம் இருக்கும். அது மாதிரி எஃப்ஐஐடியோட ப்ரெசன்ஸ்லாம் மார்க்கெட்டில் வந்து ஒரு 12:30க்கு மேலே தான் இருக்கும். அவங்களாம் டெய்லியெலாம் பெரிய அளவில் வரமாட்டாங்க, சின்ன 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 அளவில் வருவாங்க. அவங்க இந்த மாதிரி பெரிய அளவில் வந்தாங்கன்னா ஸோ அப்போ ஒரு 12:30 11:30 அந்த மாதிரி யூரோப்பியன் செஷன் டைம்லலாம் மார்க்கெட்டில் வந்து பெரிய வால்டாலிட்டியில் இருக்கும் இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ அதனால் நீங்கள் என்னென்ன ஃப்ரேம் பண்ணுறீங்க எங்கெங்கெல்லாம் பண்ணுறீங்களோ அதுக்கு பேர் டியூனிங் வாங்க. நீங்கள் ஒரு கார் ஏதோ ஒரு காரில் தான் நீங்கள் ஓட்ட கற்றுருப்பீங்க, ஆனால் ஒவ்வொரு காருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், அதுக்கு பேர் டியூனிங் அப்படிம்பாங்க. அப்போ அதாவது என்ன அர்த்தம், நீங்கள் பழகின காரில் ஓரளவு அழுத்தி மிதிச்சாதான் கார் போகும், ஆனால் இன்னொரு காரில் நீங்கள் ஓட்டும் போது அழுத்தி மிதிச்சிங்கன்னா கார் பயங்கர ஸ்பீடாக போகும். அப்போ அதுக்கு மைல்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். அப்போ அதுக்கு பேர் தான் டியூனிங். ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஓடி பார்த்தீங்கன்னா அந்த காரை பற்றின புரிதல் உங்களுக்கு வந்துடும், அந்த கார் உங்கள் கண்ட்ரோலில் எடுத்துடலாம், அவ்வளோதான். அது மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். சில சில காரில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு முன்னாடி பின்னாடி தள்ளுறது லிவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள கார்லலாம் என்ன ஆகும், பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆட்டோமேட்டிக். அது மாதிரி கொஞ்சம் இண்டிகேட்டர் வந்து சில காரில் லெஃப்ட் சைடில் இருக்கும், சார் ஐ மீன் அந்த இண்டிகேட்டர் சில காரில் ரைட் சைடில் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பேசிக்காக பார்த்துக்கணும். அது மாதிரி ஃபியூல் டேங்க் ஓப்பன்னா இப்போ வர்ற கார்லாம் ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சில காருக்கு டோரை திறந்து ஃபியூல் டேங்க் புஷ் பண்ணால் ஓப்பன் ஆகுது, சில காரில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லிவர் மாதிரி இருக்கும், சில காரில் வந்து பார்த்தீங்கன்னா கீயை வச்சு பண்ணுற மாதிரி இருக்குது, சில காரில் என்ன சைல்ட் லாக் அந்த பட்டனை புஷ் பண்ணாதான் அந்த அந்த இண்டிகேட்டரே ஐ மீன் ஃபியூல் டேங்கே ஓப்பன் ஆகுது. இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதோட பேசிக் என்ன இதெல்லாம் மெனக்கட்டா ஒரு 5 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டியூனிங்னு சொல்லுவாங்க. இந்த காரை பற்றி ஏதாவது என்னெல்லாம் பண்ணணும், இப்போ நம்ம இது வரைக்கும் ஓட்டின காருக்கும் இப்போ புதுசாக உள்ளதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத. அப்போ அதே மாதிரி ஒருத்தர் கோல்டுலேயே ட்ரேட் பண்ணி பழகுறாரு அப்படின்னா நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டியூனிங் பண்ண வேண்டியதாக இருக்கும், சார்ட்லையும் பண்ணணும். ஸோ மொத்தத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டியூனிங் பண்ணிங்கன்னா ஸோ அதை வந்து ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் விஷயம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் எடுத்து அதை வந்து ரீசெட் பண்ணிட்டு கண்ணுக்கு தெரிஞ்சு லோ எங்கே இருக்குது ஹை எங்கே இருக்குது அதை முதல்ல கனெக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஹை இருக்குது, அப்போ இந்த ஹை இருக்குன்னா நீங்கள் கவனிங்க, எப்போவுமே மேஜர் பவுண்டரி மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ மைனர் வந்து நீங்கள் பெருசாக பார்க்க வேண்டாம். ஸோ இப்போ மேஜர் பவுண்டரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கேருந்து இங்கே போனது பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்துட்டு வெளியில் அவுட் சைட் கேண்டில் வந்து அடுத்த கேண்டில் என்ன நடந்திருக்கு, 50% இதை தாண்டி மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. கடைசி வரைக்கும் இந்த பேஸ் இந்த பாடி விக்க உடைக்கவே இல்லை. அப்போ உடைக்கவே இல்லைன்னா என்ன இருக்குது, இங்கேருந்து மார்க்கெட்டு இதோட 52
50% தாண்டி தாராளமா போயிருக்கு. போயிட்டு திரும்பி வர்ற மார்க்கெட் நான் என்ன சொன்னேன் எப்பவுமே, மார்க்கெட் ஒரு தடவ மேல போயிட்டு வருதுன்னா, திரும்ப இந்த இடத்துல தான் சப்போர்ட் உலகத்துக்கே தெரியும். அப்ப என்ன பண்ணும்? அந்த இடத்த தாண்டி கீழ போற மாரி ட்ராப் வைக்கும். வேகமா போற மாரி காட்டும். எப்பவுமே சப்போர்ட்ட உடைக்கும்போது வேகமா போகும். அதனால தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரேக் அவுட் ஆயிருச்சுன்னு சொல்லி கொள்ள பேர் போய் அங்க என்ட்ரி போடுறது. உங்களோட என்ட்ரி முறையே தப்பா இருக்கு. எப்பவுமே மார்க்கெட் கீழ போயிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க வாங்குறதுக்கான பவுண்டரி எங்க இருக்கு? வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த சிந்தனை தான் உங்களுக்கு இருக்கணும். அண்டர் வேல்யூல வாங்கணும். பணக்காரன் அங்க தான் அதத்தான் செய்றான். நாங்க எடுக்கிற எல்லா ட்ரேடும் ஏன் ப்ராஃபிட்ல வருது தெரியுமா? எங்களோட சிந்தனையே ரீட்டெய்லர் மைண்ட் செட்ல இருந்து பணக்காரனோட மைண்ட் செட்டுக்கு மாத்திர்றோம். எங்களோட சிந்தனையே மாத்திருச்சு. அதனால தான் எங்களுக்கு லாபங்கிறது ஈஸியா வருது. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா? மார்க்கெட்ல 99% பேரு தோத்து தான் போறேன்றாங்க. அப்ப அந்த 99% பேரு என்ன பண்றாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணா ஜெயிச்சுட்டு போறாங்க. இதத்தான் நான் அடிக்கடி சொல்றது. அப்ப அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு நான் கேட்பேன். இல்ல பயமா இருக்கு, அதுவா இருக்கு, இதுவா இருக்கும்பாங்க. அப்ப பயம் இருக்குன்னா வேற ஒண்ணும் பண்ண முடியாது. கார் ஓட்ட பயமா இருக்குன்னா வேற வழி இல்ல. கார் ஓடித்தான் ஆகணும். இருட்ட பார்த்தா பயமா இருக்குன்னா வேற வழியே இல்ல. இருட்ட ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். என்னெல்லாம் பயமா இருக்கோ அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சிலருக்கு ஃப்ளைட்ல போறதுக்கு பயமா இருக்கும். வழியே இல்ல. 10 தடவை, 20 தடவை, 50 தடவை ஃப்ளைட்ல போயிட்டே இருந்தா பயம் போயிட்டு போகுது. அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபேஸ் பண்ணாத வரைக்கும் பயம் போகாது. அப்ப அதை என்ன பண்ணணும்? முதல்ல ஃபேஸ் பண்ணணும்னா மொட்டையா ஃபேஸ் பண்ண முடியுமா? அதை முதல்ல கத்துக்கணும். முழுசா கத்துக்கிட்டு அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ப அப்ளை பண்ற கத்துக்கிறது எதுக்கு? நம்மளோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. நான் ஏற்கனவே சொன்னதான். நாலேஜ் கம்மியா இருந்தாலும் பயமா இருக்கும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா? டெல்லி போறோம். நான் முதல் டைம் தான் போறேன். எனக்கு டெல்லியை பத்தியும் ஒண்ணுமே தெரியலைன்னா பயமா இருக்கும். நைட்டு 1 மணிக்கு நான் ட்ரெயின்ல போயிடுறேன்னா எங்க இருக்கும்? எங்க போகணும்? எங்க வரணும்? தெரியாது. பயமா இருக்கும். இதே ஒரு 10 தடவை போயிட்டேன்னா பயம் இருக்காது. அடுத்து எப்ப பயமா இருக்கும்? நம்ம கையில போதுமான அளவுக்கு பணம் இல்ல. இல்ல நம்ம பணம் வச்சிருந்தோம். அந்த பணம் மார்க்கெட்ல நெகட்டிவா போயிட்டு இருக்கு. அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியலன்னா பயம் இருக்கும். அது எல்லாமே நாலேஜ் பேஸ்டு தான். கரெக்ட்டுங்களா? அடுத்து எப்போ பயமா இருக்கும்? நமக்கு தேவையான அளவுக்கு சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் இல்ல. அதாவது என்ன அர்த்தம்? நான் இந்த இடத்துல 1 தான் வாங்கணும். 10 வாங்கிட்டேன். என் கண்ட்ரோல்லே நான் இல்லாம 10 போட்டுட்டேன் அப்படின்னா பயம் இருக்கும். சைக்காலஜிக்கல் வீக்னஸ். பயம் இருக்கும். அப்ப அத என்ன பண்ணணும்? அதெல்லாம் பயிற்சியில தான் சரி பண்ண முடியும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றது. அது மாதிரி நீங்க சரியா பண்றீங்களா இல்லையாங்கிறது எப்படி தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கே தெரியாது. சரியா பண்றவருக்கு தான் உங்களோட தப்பு தெரியும். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சரியா பண்றவருக்கு தான், சரியா பண்ண தெரிஞ்சவருக்கு தான் உங்களோட தப்பு தெரியும். ஆனா, உங்களுக்கு இது சரியா தப்புன்னே தெரியாம நீங்க அரகுற நாலேட்ஜோட பண்றவங்களுக்கு நீங்க பண்றதெல்லாம் சரி மாரி தான் தெரியும். இவர் எதுக்கு நம்மள திட்டினாரு? இவர் எதுக்கு பண்ணாரு? அப்படிங்கிறத நீங்க உங்க ஆங்கிள்ல யோசிக்கும்போது அது சரியா தான் தெரியும். நம்ம இதுக்கு இதுக்கு போய் ஏன் திட்டணும்? இதுக்கு போய் நம்மள ஏன் வார்ன் பண்ணணும்? சரியா தான் தெரியும். ஆனா, சரியா பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு தான் தெரியும். இந்த தப்ப இப்படியே விட்டா, இது எங்க போய் முடியுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அதான் நான் அடிக்கடி சொல்றது. ஒரு விஷயம் ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களோட நாலேட்ஜ் அவ்வளோதான். ஆனா, அந்த விஷயத்த பல தடவ பண்ணவருக்கு தான் தெரியும். இப்படி இத ஆரம்பிக்கும்போதே இவ்வளவு தப்பா ஆரம்பிச்சா, இது முடிக்கும்போது மோசமா தான் முடியும். அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் நான் இந்த வீடியோல கூட நான் நெறைய டைம் எல்லா வீடியோல என்ன சொல்றேன்? தயவு செய்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இத வச்சுட்டு நீங்க எக்காரணத்த கொண்டும் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா, உங்களுக்கு வந்து டெக்னிக்கலா ஏதோ கொஞ்சம் தெரியுது. ஆனா, மார்க்கெட் வந்து வெறும் டெக்னிக்கல் மட்டும் கிடையாது. ஒரு டெக்னிக்கல உடைச்சு மார்க்கெட் வேகமா போகுதுன்னா, ரொம்ப அக்ரெசிவா போகும். அந்த இடத்துல எப்பவுமே ஒரு லோவெல்லாம் உடைக்குதுன்னா அக்ரெசிவா போகும். அது கண்ட்ரோல் ஆஃப் ஃபியரா மாறுச்சுன்னா, தொடர்ந்து 3 கேண்டில் ரெட் கலரா போடும். அதுக்கப்புறம் தான் அது செட்டில் ஆகுற பத்தியே யோசிக்கும். அதுக்காக 3 கேண்டில் போட்டுச்சுன்னா திரும்பி வரணும்னு கட்டாயம் கிடையாது. இப்போ 1 ஹவரோட கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் முடிச்சுன்னா 4 ஹவரோட கண்ட்ரோல் ஆஃப் ஃபியரும் கண்டினியூ ஆகும். இப்படிலாம் ஒரு நாளுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துல ஆரம்பிச்சு டே வரைக்கும் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர்ல எல்லாம் போயிருக்கு. டே வரைக்கும் கண்ட்ரோல் ஆஃப் கிரீடுல எல்லாம் போயிருக்கு. அப்போ மார்க்கெட் போய் எங்க செட்டில் ஆகணும்னே தெரியாது. அப்ப என்ன ஆகணும்? அதுக்கு தகுந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் உங்களுக்கு பண்ண தெரியலன்னா மார்க்கெட்ட லூஸ்ல விட்டுருவீங்க. உங்க கண்ட்ரோல்ல இருந்து மார்க்கெட் போயிடும். அப்ப என்ன ஆகும்? இது வரைக்கும் எடுத்த லாபம், உங்களோட கேபிட்டல் எல்லாம் சேர்ந்து ஸ்கொயர் ஆஃப் ஆயிடும். அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்றது. மத்தபடி நீங்க லாபம் எடுக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இல்ல. அதுக்கான உட்காந்து இவ்வளவு உட்காந்து 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், சொல்லிக் கொடுக்காத கூடாதுன்னு நினைச்சேன். அப்படி கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நீங்க முழுசா என்ன சொல்றீங்க? 2 விஷயம் நீங்க பண்ணல. இதையும் முழுசா கத்துக்கல. 2வது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கலா நீங்க ஸ்ட்ராங்கா இல்ல. என்ன சூழ்நிலையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கிற அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இல்ல. அது பயிற்சியில தான் வரும். அது மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் வந்து நீங்க எந்த அளவுக்கு நீங்க சரியா பண்றீங்க, தப்பா பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? ஏன்னா நீங்க எமோஷனல் கண்ட்ரோல்ல இருப்பீங்க. ஆன் கிரவுண்ட்ல இருக்கும்போது நீங்க அதெல்லாம் அனலைஸ் பண்ண முடியாது. ஆனா வெளியில இருந்து வாட்ச் பண்றாரு உங்களோட மென்டார். ஒரு கிரிக்கெட் இருக்குன்னா ஒரு கோச் அதை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாரு. விளையாடுற அந்த ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு தெரியாது. அவங்க என்னெல்லாம் என்ன சொல்றது?
தப்பு பண்ணாங்கன்னா, ஆனா அந்த கோச் வந்து கரெக்டா மானிட்டர் பண்ணி, இந்த மேட்ச்ல நீ இதெல்லாம் பண்ண, இதை பண்ணக்கூடாது, பண்ணாம இருந்திருந்தா உனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கும். ஸோ அடுத்த மேட்ச்ல கரெக்ட் பண்ணிக்க. இல்லைன்னா இந்த பவுலர்கிட்ட இந்த ஸ்டைல் ப்ளே பண்ணாத, இந்த ஸ்டைலை மாத்து, இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? இதுதான் கோச். அப்ப அது சொல்லும்போது எல்லா டைமே உங்களுக்கு அப்படியே மடியில தூக்கி வச்செல்லாம் சொல்ல மாட்டாங்க. பயங்கரமாலாம் வார்ன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? பயங்கரமா திட்டலாம் செய்வாங்க. அதாவது சொல்றேன். அது வந்து அந்த நேரம் அந்த நேரம் என்ன பண்ணுவாங்கன்றது அந்த கோச்சுக்கு தான் தெரியும். அத கடுமையா சொல்லணுமா? இல்ல பயங்கரமா சொல்லணுமா? இல்ல அவங்களோட எமோஷனலே டச் பண்ணி சொல்லணுமா? நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் இல்லையா? ஒருத்தவங்கள பத்தி அவங்களோட எமோஷனல் வரைக்கும் பண்ணுவாங்க. அவங்களோட பெர்சனலா வரைக்கும் பேசி கூட அவங்கள எப்படியாவது டெம்ப்ட் பண்ணி அத கொண்டு வர பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு கோச்சோட ஸ்டைல். நெறைய இருக்கு. புரியுதுங்களா? 10 பேர வச்சுட்டு நம்மள ஏன் இப்படி பேசுனாங்க, அப்படி பேசுனாங்கன்னா, உங்களுக்கு நியாயமா படலாம். ஆனா ஒரு கோச்சுக்கு தான் தெரியும் அது. நீங்க வந்து என்ன சொல்றது? அந்த பிகில் படத்துல கூட பேசியிருப்பாங்க இல்லையா? "நீ சாப்பிடுறதுக்கு தான் லாயக்கு. நீ இப்படி சாப்பிட்டு, சாப்பிட்டு இன்னும் குண்டா போ." அப்படிலாம் ஒரு 10 பேர வச்சுட்டு சொல்லும்போது என்ன ஆகும்? 10 பேர வச்சுட்டு சொல்லக்கூடாதுன்னு கோச்சுக்கு தெரியாதா? தெரியும். ஏன் சொல்றாங்க அப்படின்னா, எப்படியாவது அவங்களோட எமோஷனல பெர்சனலா அட்டாக் பண்ணியாவது அவங்கள ஆன் ட்ராக்ல கொண்டு வந்துரணும். அதுதான் அவங்களோட நோக்கம். புரியுதுங்களா? போய் கோல்டு மெடல் வாங்கும்போது கோச்ச கூப்பிடுங்க. அவர் கழுத்துல போட்டு விடுங்கன்னா போடுறாங்க? இல்லையே. அத்தனை லட்சம் பேர் கை தட்டுறாங்க. கோச்சுக்கா கை தட்டுறாங்க? இல்லல்ல. உங்களுக்காக தானே கை தட்டுறாங்க. அதுதான் விஷயம். அதனாலதான் ஒரு நல்ல கோச்சுங்கிறவரு என்ன நினைப்பாருன்னா, என்னை விட என் ஸ்டூடெண்ட் வந்து சூப்பரா வந்துடணும்னு நினைப்பாரு. அவர்தான் நல்ல கோச்சு. அப்பா அம்மா எப்படி நினைப்பாங்க? நான் இதுவா இருந்தேன். என் பையன் என்னை விட மோசமா தான் இருக்கணும் கடவுளே அப்படின்னா சொல்லுவாங்க. இல்ல. நான் இதுவா இருந்தேன். நான் விவசாயியா இருந்தேன் பரவாயில்ல. நான் கஷ்டப்பட்டேன் பரவாயில்ல. என் பையன் படிச்சு நல்ல நிலைமைக்கு போயிரணும். இப்படித்தானே ஒரு அப்பா, அம்மா நினைப்பாங்க. அதே மாரிதான் ஒரு உண்மையான கோச்சும் நினைப்பாங்க. இப்ப அந்த ஆஸ்பெக்ட்ட தான் நீங்க பார்க்கணுமே ஒழிய, அவங்க என்ன மாரி மோடுல எல்லாம் நம்மள டியூன் பண்றாங்க, கரெக்ட் பண்றாங்க, அத நீங்க பார்க்கவே கூடாது. அதெல்லாம் அதுக்கான ப்ராசஸ். புரியுதுங்களா? ப்ராசஸ் சொல்லுவாங்க இல்லையா? அடிக்கடி அந்த உளி உளி குத்து போடுற மாரி தான். கொஞ்சம் கொஞ்சமா உளி குத்து போடும்போது வலிக்க தான் செய்யும். புரியுங்களா? உடைப்பாங்க, குத்துவாங்க, கிரைண்டிங் என்னென்னமோ பண்ணுவாங்க. கடைசியில அது சிலையா வரும். ஊரே சேர்ந்து கைய எடுத்து கும்பிடும். அதே மாரியான ப்ராசஸ் தான் இருக்கும். பணம் சம்பாதிக்கிற ப்ராசஸும் அப்படித்தான். எல்லா ப்ராசஸும் அப்படித்தான். அதான் நான் சொன்னேனே, நல்ல விஷயம் ஆரம்பத்துல ரொம்ப கசப்பா இருக்கும். ஆனா அதோட ஃப்ரூட் வந்து ரொம்ப இனிப்பா இருக்கும். அது மாரி கெட்ட விஷயம் ஆரம்பத்துல சூப்பரா இருக்கும். ஆனா அது பயங்கரமா கசப்புல போய் முடியும். அது உங்க லைஃப பறிக்குமா? இல்ல உங்க குடும்பத்தோட நிம்மதிய பறிக்குமா? எங்க போய் முடியும்னே சொல்ல முடியாது. கெட்ட விஷயம். இப்ப தண்ணி அடிக்கிறது பாருங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது சூப்பரா இருக்கும். இது பெரிய இதெல்லாம் கிடையாது. ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சூப்பரா இருக்கும். குடிடா இது ஒண்ணும் ஆகாதுடா, அது ஆகாது ஆரம்பிக்கும். ஆனா விழுந்து விழுந்து கடைசியில எல்லா பொண்டாட்டி உள்ளது எல்லாம் போய் கடைசியில சாக்கடையில விழுந்து மானம் போய் மரியாதை போய் திருந்தணும்னு நினைக்கும் போது அது உங்களை விடாது. இதான் கெட்ட விஷயத்தோட பெரிய பவர். அது விடாது உங்களை. பைபிள்ல இருக்கு பாவம் வந்து கயறு மாதிரி உங்களை கட்டிருமா ஒரு கட்டத்துல. நீங்க உதறிட்டு போற ஸ்டேஜ் வரைக்கும் தான் அதை உதற முடியும். அதுக்கப்புறம் நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா அது உங்களை கயிறு மாதிரி எல்லா பக்கத்துலயும் கட்டிரும். கட்டிருச்சுன்னா நீங்களே விடணும்னு நினைச்சா கூட விட முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய பஸ் ஸ்டாண்டு ஏர்போர்ட் அங்க ரயில்வே ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா ஒரு 10ல ஒருத்தர் 10லன்னு சொல்ல முடியாது. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 2 பேர் தண்ணி அடிச்சுட்டு அங்க கிடப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமா அழுக்காகி கிடப்பாங்க. அவங்களுக்கும் தெரியும் எந்திரிச்சோடனே எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரியா பார்ப்பாங்களேன்னு. அவங்களுக்கும் தெரியாம கிடையாது. அவங்களால அதை கண்ட்ரோலே பண்ண முடியாம தான் அவங்க தண்ணி அடிச்சிடறாங்க. எந்த இடத்துல விழுந்து கிடக்கணும்னு தெரியாமலே விழுந்து கிடக்காங்க. பர்ஸை பறி கொடுத்து ஜாமான பறி கொடுத்து நிறைய பேருக்கு ஒரு Dress கூட பார்த்தா கன்றாவியா இருக்கும். உண்மையிலே நான் என்னோட பர்ஸ் எல்லாம் போயிருச்சுங்க ஒரு 5 ரூபா கொடுங்க 10 ரூபான்னு கொடுங்கன்னா கூட யாருமே கொடுக்க மாட்டோம். அந்த அளவுக்கு மோசமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே தண்ணி வண்டியில தான் இருக்காங்க. அப்ப இதை வாங்கிட்டு போய் ஒரு குடிக்க தான் செய்வாருன்னு சொல்லி யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அதான் சொன்னேனே எங்க கொண்டு போய் விடுன்னே தெரியாது. அதே மாதிரிதான் ஸ்டாக் மார்க்கெட்டும். நீங்க சரியா பண்ணல அப்படின்னா நீங்க நஷ்டத்துக்கு அடிக்ட் ஆனீங்கன்னா எங்க வேணாலும் கொண்டு போய் விடும். நீங்க எதை விப்பீங்கன்னே தெரியாது. எதை வித்து மார்க்கெட்ல போடுவீங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு உங்களை அடிக்ட் பண்ணும் மார்க்கெட். ஏன்னா இது எமோஷனல் என்ன சொல்றது? எமோஷனலா உங்களை டியூன் பண்ணும். அதான் நான் சொன்னேனே. எப்படி ஒரு தண்ணி அடிக்கிறது இருக்கோ, அதே மாதிரி இது வந்து உடம்பளவுல பெரிய பாதிப்பெல்லாம் வராது. மார்க்கெட்ல தப்பு பண்ணா யாராவது உங்களுக்கு 100 கசையடி கொடுக்க போறாங்களா? 100 சவுக்கு எடுத்து அடிக்க போறாங்களா? ஒண்ணும் கிடையாது. இங்க எமோஷனலா உள்ள உங்களுக்கு டெம்ப்ட் பண்ணிட்டே இருக்கும். எமோஷனல் அட்டாக் நடந்துட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்? எப்படி தண்ணி அடிக்கிறவனுக்கு சிறுமூளை பாதிக்குதோ, அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல ஒழுங்கா பண்ணாதவனுக்கும் சிறுமூளை பாதிக்கும். 2 போதையும் ஒரே போதை தான். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு கட்டத்துல நீங்க தண்ணி அடிக்கிறதே விட்டுட்டு போ முடியாது. என்னதான் பொண்டாட்டி புள்ள கஷ்டப்படுது, அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லைன்னா கூட எவன்ட்டயாவது 100 ரூபாய் வாங்கி தண்ணி அடிக்கணும்னு தான் உங்களுக்குள்ள மைண்ட் செட் இருக்குமே ஒழிய,
இதுல இருந்து மீண்டு போய் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு தோணாது. அதே மாதிரியான ஒரு சிறு மூளையை பாதிக்கிற போதை தான் ஸ்டாக் மார்க்கெட். அதை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து நீங்க கரெக்டா லாபத்துக்கு அடிக்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கடைசி வரைக்கும் மார்க்கெட் உங்களை விடாது. உங்கள்ட்ட இருந்து என்னென்னத்தை பறிக்க முடியுமோ பறிக்காம விடாது மார்க்கெட். அதனாலதான் நான் சொல்றது, ஒரு தீவிரவாதி கூட திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த சமுதாயம் நம்பும். ஆனா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த மாதிரி தப்பா பண்றாங்க, திருந்துறதுக்கு கடைசி வரைக்கும் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதுதான் உண்மையும் கூட. தீவிரவாதி கூட தெரிஞ்சிருவான், தண்ணி அடிக்கிறவன் கூட திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல சரியான ரூட்டுக்கு வராதவன் கடைசி வரைக்கும் திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. மார்க்கெட்டும் விடாது. ஏன் தெரியுமா? இதுல 10க்கு 3 4 ட்ரேடு நேச்சுரலா ப்ராஃபிட் வந்துருது. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? அப்ப ஏதோ ஒரு இடத்துல ப்ராஃபிட் வந்துட்டு தானே இருக்கு, வந்துட்டு தானே இருக்கு, வந்துட்டு தானே இருக்குன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த மார்க்கெட்டை நீங்க விடவே மாட்டீங்க. ஒரு கட்டத்துல மார்க்கெட் உங்களை விடாது. அதான் பிரச்சனை. நீங்க விடணும்னு நினைப்பீங்க, மார்க்கெட் விடவே விடாது. எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் நான். புரியுதுங்களா? ஸோ அதனால ரொம்ப கவனமா இருங்க. ஸோ அப்போ எதுக்காக சொல்ல வந்தோம்? மார்க்கெட் வந்து எமோஷனலாக ப்ளே பண்ணும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ ஏற்கனவே இங்கே வச்சு கரெக்டாக 50% ரியாக்ட் பண்ணி மேலே 50 போயிட்டு கரெக்டாக திரும்ப வரும்போது என்ன ஆகும்? இந்த இடத்துல தான் சப்போர்ட் இருக்கு, இதை பிரேக் பண்ணான்னு நினைப்பீங்க. அந்த இடத்துல வேகமாக பிளாக் பண்ணும். ஏன்? இது வந்து பாருங்க, இங்கே 1 2 3 மூணாவது கேண்டில் கண்ட்ரோல் ஆஃப் இயர்ல வருது. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, வேகமாக வந்து அதுக்கப்புறம் தான் செட்டில் ஆகும். அப்போ அது எங்கே வரைக்கும் வரும்? மேபி இதோட 75க்கு வரும். அவ்வளோதான் விஷயம். 75 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்களா? அந்த 75க்கு வரும். அப்ப என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்து மறுபடியும் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். அப்ப இந்த கேண்டிலோட அனாலிசிஸ் 50% இங்க இருக்கு. இவ்வளவு தூரம் வரைக்கும் போய் அதுக்கு அடுத்து பை எடுத்து என்ன பண்ணுவோம்? அடுத்து என்ன பண்ணணும்? இங்கேயே மைக்ரோ டேர்ம்ல கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். பண்ணா மட்டும்தான் அடுத்து மார்க்கெட் என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கறத நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கேண்டில் அனாலிசிஸ், பேட்டர்ன், ட்ரெண்ட் எல்லாமே பண்ணணும். சரியா? அப்ப என்ன நடந்திருக்கு? மார்க்கெட் இங்க இருந்து இங்க போயிருக்கு. அடுத்து என்ன பண்ணிருக்காங்க? கோல்டுல செல் இங்க இருந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. அதிகபட்சம் கொண்டு வந்து இப்போ என்ன பண்ணக்கூடாது? மார்க்கெட் கீழே தான் போக போகுது அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த இதை உடைச்சு விக்கு வந்துச்சு, அடுத்து பாடி சிகப்பு கலர்ல வரணும், அடுத்து விக்கு வரணும், அடுத்து பாடி சிகப்பு கலர்ல வரணும். இப்படி பாடி கொஞ்சம் கொஞ்சமா கீழ் நோக்கி வந்துகிட்டு இருந்தாதான் அடுத்த பேஸுக்கு போகும், அடுத்த பவுண்டரிக்கு போகும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் என்ன ஆகுது? திரும்புது. அப்படின்னா என்ன நடக்கும்? இதோட 50%க்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிடும். மேல இருந்து செல்லர் எவ்வளவு தூரம் கொண்டு வந்தாங்களோ அதோட 50%க்கு போயிடும். அப்ப பாருங்க, இந்த இடத்துல 50% இருக்கு. கீழ இருந்து மேல போனதுக்கு 1 இருக்கு, மேல இருந்து கீழே வந்ததுக்கு பையர் கொண்டு போனதுக்கும் செல்லர் கொண்டு போனதுக்கும் 2 இருக்கு. அப்ப இந்த இடத்துல பவுண்டரியா இருக்கு. அப்ப இந்த பவுண்டரின்றப்போ மார்க்கெட் இந்த இடத்துல சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்கும் போது பவுண்டரியை தாண்டி போகும்போது மறுபடியும் என்ன ஆகும்? மார்க்கெட் பேஸ்னா என்ன சொல்லியிருக்கேன்? இந்த லைனு கேண்டில் படி பேஸ் என்ன? இங்கே பாடி இருக்கு, இங்க விக் இருக்கு. அப்ப இந்த பேஸுக்குள்ள மறுபடியும் மார்க்கெட் வந்துரும். இப்படிதான் நீங்க மார்க்கெட் அனலைஸ் பண்ணணும். புரியுதுங்களா? போக வேண்டிய இடத்துக்கு 100% மார்க்கெட் போகும். என்ன? சம்டைம்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா போகும். அங்கதான் நீங்க டெம்ப்ட் ஆகுறது. அப்போ இது ஸ்லோவா போகுதா, மார்க்கெட் மெதுவா போகுதுலாம் மேட்ரு கிடையாது. எப்படி போனாலும் அந்த இடத்துல நீங்க என்ன மாதிரி மார்க்கெட்ல ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், அதுதான் மேட்டர். அதுலதான் சக்சஸ் இருக்கு. அதுக்கு தகுந்த ஃபிட்னஸ் இருக்கணும். வேகமா போகும்போது பயந்துருவீங்க, ஸ்லோவா போகும்போது கிரீட் ஆயிருவீங்க. மெதுவா தானே போகுது, பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதை உடைக்காது, இதை பண்ணாது, அதை பண்ணாது, இப்படி பண்ணாது, அப்படி பண்ணாதுன்னு பண்ணுவீங்க. அப்ப என்ன நடக்கும்? மார்க்கெட் வந்து உங்களை ஏமாத்தும். அதான் சொன்னேன், இந்த பேஸை உடைக்கும் போது வேகமா உடைக்கும். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? அடுத்து இங்க இருக்கு பேஸ், பாத்தீங்களா? அப்ப இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. சப்போர்ட் இருக்கு எப்பவுமே என்ன இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வந்துட்டு திரும்புவோம். அப்ப எந்த இடத்த மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணலாம் தெரியாது. இங்கதான் அப்படிங்கறதெல்லாம் எந்த ரூலும் மார்க்கெட்டுக்கு பிக்சட் ரூல்லாம் கிடையாது. ஆனா இந்த விஷயம் நடக்கும். கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர்ல முடிஞ்சுன்னா அடுத்து என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் முடிச்சுட்டா பிரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல தான் செட்டில் ஆகும். அப்போ அதெல்லாம் நான் பழைய வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் மார்க்கெட்ல வந்து நீங்க சர்வைவலே ஆக முடியும். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றது, வெறும் 10% வச்சு மார்க்கெட்டை முடிவு பண்ணாதீங்க. அது மாதிரி இப்போ இது 10% உங்களுக்கு என்ன ஆகும்? இதுவுமே ஒரு அடிக்ஷன் விஷயம்தான். நிறைய பேர் இப்போ மார்க்கெட்டை விட்டுட்டு போனோன்னு இருக்கிற ஆள்லாம், ஓ இவ்வளவு எளிமையா மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரேடுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க. ஆனா இதுலயும் அப்படியே அடிக்ட் ஆயிராதீங்க. அதனாலதான் சொல்றேன், இதை நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. தெரிஞ்சதோட நிப்பாட்டுங்கன்னு சொல்றது அதுக்கு தான். ஏன்னா இதுல அடிக்ட் ஆவீங்க. 3 ட்ரேடு முன்னாடி நேச்சுரலா வந்ததுக்கு பதிலா இப்போ உங்களுக்கு என்ன, ஒரு 4 ட்ரேடு 5 ட்ரேடு ப்ராஃபிட் வரும். ஆனாலும் மார்க்கெட் நெகட்டிவ்ல போகும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க பணத்தை மொத்தமா லூஸ் தான் பண்ண முடியும். ஏன்னா நான் தான் சொல்றேனே, டெக்னிக்கல்ல மார்க்கெட் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. டெக்னிக்கல்ல மார்க்கெட் கிடையாது. டெக்னிக்கல் மாத்தி மாத்தி வரும். புரியுதுங்களா? அதான் நான் சொன்னேன்ல, 10க்கு 3 ட்ரேடு பிரேக் அவுட்டை உடைச்சா கீழே தான் போகும், பிரேக் அவுட்டை உடைச்சா மேலே தான் போகும். அதெல்லாம் நேச்சுரலா அப்படி அவங்க டியூன் பண்ணுவாங்க. அப்போ பண்ணும்போது என்ன நினைக்கிறீங்க? அப்போ இதெல்லாம் மார்க்கெட்ல வேலை செய்யுதுன்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா வேலை செய்யாது.
அங்கேருந்து வேகமாக உடைச்சு அடுத்த பவுண்டரிக்கு போகும்போது பார்த்தீங்களா கண்ட்ரோல் ஆஃப் கிரீடு என்ன வேகத்தில் சட 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 சடன்னு போயிருக்கு பாருங்க. இந்த மாதிரி மார்க்கெட் போகும். வேகமாக போகும்போது நீங்கள் உங்களோட ஃபிட்னஸ் இல்லாதனால நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க மார்க்கெட்டை. இப்போ ஒரு கார் இருக்கு, ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னா ஒரு வளைவில் கண்ட்ரோல் பண்ணலாம். அதே 150ல் போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்ல முடியாது. இழுத்து கொண்டே ஏதாவது ஒரு பக்கம் விட்டுருவீங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் எங்கே அந்த கார் எங்கே போய் அடிச்சு எத்தனை தடவை உருளுதுன்னே சொல்ல முடியாது. அதே மாதிரி தான். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறது, தயவு செய்து பண்ணாதீங்க பண்ணாதீங்க. சும்மா இது ஸ்மூத்தாக பார்க்கல நல்ல மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? ஆனால் கரண்ட் மார்க்கெட்டில் என்ன மாதிரி இது ரியாக்ட் பண்ண தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அதுக்கு தான் நம்ம தெளிவாக சொல்கிறது. சரியா? அப்போ என்ன நடந்திருக்கு பாருங்க தெளிவாக. அப்போ இந்த பேஸை உடச்சோடனே, இந்த பவுண்டரி உடச்சோடனே இந்த பேஸுக்கே மார்க்கெட் வந்துருச்சு. சரி, அப்போ இதை தாண்டி அப்கிரேட் பண்ணால் என்ன ஆகும்? 4 ஹவர் தான். 4 ஹவர் தான். அப்போ 4 ஹவரை நீங்கள் ரீசெட் பண்ணி கம்ப்ளீட்டாக பாருங்கள். கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்சு லோ இங்கே இருக்குது. அப்போ 4 ஹவரோட 50% ஆல்ரெடி மார்க்கெட் தாண்டிடுச்சு. அப்போ அடுத்து என்ன நடக்குது? 4 ஹவர்னா அடுத்து என்ன பண்ணணும்? ஒன் 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 டே. அப்போ ஒன் டே கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை எங்கே இருக்குது ரீசெட் பண்ணுங்கள். கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை எங்கே இருக்குது, கண்ணுக்கு தெரிஞ்சு லோ எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ ஒன் டே விட அந்த பவுண்டரி கிட்ட மார்க்கெட் இருக்குது. இப்படி தான் மார்க்கெட் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன நடக்குது? மார்க்கெட் இதுக்கு மேலே 50% இல்லை. அப்போ என்ன நடக்குது? இதுக்கு மேலே பேஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, பேஸ். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பேஸ் பவுண்ட்ரி, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பேஸ் பவுண்ட்ரி. அப்போ இந்த பேஸு தான் இருக்குது, எங்கேயுமே 50% லைன் இல்லை. அப்போ 1 ஹவரை எடுத்துகிட்டு மறுபடி இண்டிவிஜுவலாக நீங்கள் அதை என்ன பண்ணணும்? அந்த இடத்துல மார்க்கெட்டை ரீட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மார்க்கெட்டை வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ பேஸே ரொம்ப உயரமாக இருக்குன்னா என்ன பண்ணணும்? கேண்டில் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ் தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. பவுண்ட்ரி அனாலிசிஸ் இனிமேல் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? பண்ண முடியாது, பண்ணாலும் வேலைக்கு ஆகாதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட் வந்து எதை வச்சு பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பவுண்டரி அனலைஸ் பண்ணணும், இதெல்லாம் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரியணும். அப்போ என்ன நடக்குது? மார்க்கெட் வந்து இந்த பேஸுக்கே வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல கேண்டில் அனலைஸ் பண்ணணும். அப்போ இது மேலே போகிறதா இருந்தால் இது அவுட் சைட் கேண்டில் வச்சு அடுத்த ஒரு 3 கேண்டில் சஸ்டெயின் ஆகி மெயின்டைன் பண்ணால் மட்டும் தான் அடுத்தடுத்து மேலே போக முடியும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது கீழே வரணும்னா எங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? இந்த ஹையரில் போன மாதிரி. இப்போ கவனிங்க, இது ஓவரால் இந்த 50%. இப்போ கரண்ட்டாக வந்துட்டு லாஸ்ட்டாக போனது என்னது? டவுன் கிரேட் பண்ணி வரைஞ்சோன்னா இங்கே இருக்குது. அப்போ இந்த 50%க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தெரியுதா? இங்கே 50% டபுள் கன்ஃபர்மேஷன், டபுள் ப்ரைஸ் லைன்ஸ் போட்டிருக்கு. அதுக்கு அடுத்து இங்கே இருக்குது. அப்போ அடுத்து கீழே மேலே பேஸ் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அதே மாதிரி பேஸ் கீழே உருவாயிருச்சு பாருங்கள். இவ்வளோ பெருசு இருக்குது. அப்போ இவ்வளோ பெருசு இருக்குது. அப்போ இதே மாதிரி தான் மேலேயும் நீங்கள் பாருங்கள், மேலேயும் அவ்வளோ பெருசு இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு மேலே உள்ள பேஸ் அளவுக்கு கீழே உள்ள பேஸ் அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டில் விஷயங்கள். அப்படிங்க ஒவ்வொன்றா நீங்கள் அப்கிரேட் பண்ணி டவுன் கிரேட் பண்ணி பார்க்கணும். அப்போ என்ன அர்த்தம்? கோல்டை பொறுத்த வரைக்கும் நேற்று கோல்டுக்கு நம்ம என்ன சொன்னோம்? மார்க்கெட் வந்து நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நேற்று கோல்டு வந்து இந்த இடத்துல இருந்துச்சு, கரெக்டுங்களா? 14th இல்லையா நேற்று? ஸோ 14th வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. 6:30 7:30 மணிக்கு பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம்? இந்த இடத்துல உடச்சி இது கீழே வரக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்னு நம்ம சொன்னோம். அப்போ இதை உடைச்சது அப்படின்னா இந்த பாடி விக்கை உடைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த பாடி விக்கெல்லாம் உடைச்சது அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போயிடும்னு சொன்னோம். அப்போ மேலே போகும்போது எங்கே இருந்தோம்? இந்த இடத்த நான் நேற்று மார்க் பண்ணி காமிச்சேன். அந்த இடத்துக்கு தான் அப்போ மறுபடியும் மார்க்கெட் வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல மறுபடியும் கேண்டில் அனலைஸ் பண்ணி அப்போ இன்னும் ஒரு 2 கேண்டில் 3 கேண்டில் விட்டோம்னா இது நீங்கள் இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியுது. கவனிங்க, இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவனிங்க, இந்த இடத்துல பாடி அதிகபட்சம் இங்கே வந்திருக்கு, ஏற்கனவே போன விக்கு இங்கே. அப்போ இப்போ என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஏற்கனவே விக்கை தாண்டி இப்போ பாடி கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. இது விற்கா முடிஞ்சா சந்தோஷம், ஷெல்லரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் வந்துடும். இது பாடியாகவே முடிஞ்சு வெளியில் அவுட் சைட் பாடி வச்சது அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ட்ராப்பா இல்லையான்றது என்ன தெரியும்? அந்த கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ், ப்ரீவியஸ் கேண்டில் அனாலிசிஸ், நெக்ஸ்ட் ஒரு கேண்டில் அனாலிசிஸ், 3 கேண்டில் நான் சொன்னேன். இந்த 3ஐயும் அனலைஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ட்ராப்பா அப்படின்றது தெரிஞ்சிடும், இல்லை சீரியஸாக மேலே போகுதா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். உடனே இதை உடஞ்சிருச்சு அப்படிங்கிறக்கா மேலே தான் போகணும்னு கட்டாயம் கிடையாது. அந்த இடத்துல மறுபடியும் கேண்டில் அனலைஸ் பண்ணணும். இது ட்ராப்பா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ என்ன ஆயிருக்கு? நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல விக்கு கொண்டு போகும், அடுத்து பாடி போகணும். புரிஞ்சுங்களா? பாடி போகலை அப்படின்னா என்ன ஆகும்? மார்க்கெட்டில் வந்து பெரிய அளவில் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ என்ன ஆகும்? அதுக்கு அடுத்து இதை உடச்சதுன்னா என்ன ஆகும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு மேலே அடுத்து எங்கே பேஸ் இருக்குது, இல்லை இதுக்கு மேலே எங்கே 50% இருக்கோ அந்த இடத்துக்கு மார்க்கெட் போயிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் மானிட்டர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்க்கலாம். ஸோ நம்ம நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், என்னெல்லாம் நடந்திருக்கோ அதை மொத்தமாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேப் அப் கேப் டவுன்னா நீங்களாவே ஃபில் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ஃபில் பண்ணி மார்க்கெட்டை ரீட் பண்ண பாருங்கள். சும்மா கேப் அப் கேப் டவுன்லாம் அதெல்லாம் அதோட ப்ரைஸோட நகர்வுகள்
லைவ் மார்க்கெட்டில் இல்லாதனால நமக்கு அப்படி தெரியுது. நீங்கள் ஃபில் பண்ணி ரீசெட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ நான் ஏற்கனவே சொன்னதான் இந்த இடத்துல 1 ஹவர் இருக்குது. அப்போ நேற்று நம்ம பார்த்தோம் 1 ஹவரோட 50% தாண்டி மார்க்கெட் மேலே க்ளோஸ் வச்சது. அகெயின் கீழே இருந்து பையர் கொண்டு போனதுக்கு ட்ராப் பண்ணியிருக்கோம் அதிகபட்சம் ஹைக்கு. கரெக்டுங்களா? இப்போ என்ன நடந்திருக்கு, இங்கே ஒரு 50% லைன் இருக்குது, இங்கே ஒரு 50% லைன் இருக்குது. ஏற்கனவே கவனிச்சு பாருங்கள், இந்த 50% லைனுக்கு இங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஏற்கனவே உள்ள 50% தாண்டி தான் போயிருக்கு. திரும்ப அதே இடத்துக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணி இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ அடுத்து என்ன நடந்திருக்கு, இதை இன்னும் டவுன் கிரேட் பண்ணுங்கள். 1 ஹவருங்கிறது எப்போவுமே லாங் டேர்ம் பவுண்ட்ரி ஃபார் ட்ரேடர்ஸ். அப்போ முதல்ல அவுட்லைனாக மார்க்கெட்டை பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சுருக்கி பார்க்கணும், இன்னும் பக்கத்தில் போய் பார்க்கணும். அப்போ 15 மினிட்ஸ் எடுத்தோன்னா கவனிங்க, ரீசெட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த ஹை தான் ஏற்கனவே. அப்போ பரவாயில்ல, உங்களுக்கு நான் மறுபடியும் கூட வரைகிறேன். அப்போ இந்த இடம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், இப்போ போயிட்டு 5 மினிட்டுக்கு ட்ராப் பண்ணி பார்க்குறோம். அப்போ இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து நமக்கு கிளாரிட்டியாக தெரியும். அப்போ 5 மினிட்டை ரீசெட் பண்ணி பாருங்கள். அப்போ எங்கேருந்து எங்கே வந்திருக்கு, இங்கேருந்து இங்கே 5 மினிட்டுக்கு வந்திருக்கு. அப்போ என்ன நடக்குது, இந்த 5 மினிட்டோட ஹையிலேருந்து இந்த கண்ணுக்கு தெரிஞ்சு லோவில் மார்க் பண்ணுங்கள். அப்போ என்ன நடந்திருக்கு, இப்போ இதை தாண்டி மேலே மார்க்கெட் வந்து அவுட் சைடு வச்சுட்டு இந்த பேட்டர்னை உடச்சி மறுபடியும் மேலே போய் மறுபடியும் போக முடியாமல் கவனிங்க. 5 மினிட்ஸ் எடுத்திங்கன்னா கேண்டில் அனலைஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இருக்கிற பாடி இங்கே இருக்குது, லாஸ்ட்டாக இருக்கிற விக்கு இங்கே இருக்குது. விக்குக்குள்ளே விக்கு தான் வந்திருக்கு, பாடி வரல. விக்கை தாண்டியும் பாடி போக முடியல. அப்போ என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் செல்லரோட கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ 5 மினிட்டுக்கு பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போவாங்களோ அதுக்கு வரைஞ்சிங்கன்னா இப்போ மார்க்கெட் இவ்வளோ தூரம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இவ்வளோதான் விஷயம். 5 மினிட். இப்போ நீங்கள் போயிட்டு கவனிங்க, ஒரு 15 மினிட்டோ 1 ஹவர்லையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட் உங்களுக்கு க்ளீனாக தெரியும். அப்போ என்ன அர்த்தம், இப்போ மார்க்கெட் வந்து இந்த பேஸ் வரைக்கும் இப்போ இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை உடச்சுன்னா பேஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. கவனிங்க, இந்த இடத்துல இருக்குது. இதை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த பேஸுக்கு வந்துடும். அப்போ இதுக்கு தான் வருமா அப்படின்னு கிடையாது. இதோட 25ஓ இதோட 50ஓ 25ஓ 50ஓ 75ஓ 100ஓ எதுக்குள்ளே வேணாலும் மார்க்கெட் திரும்பலாம். அப்போ அந்த இடத்துலலாம் கேண்டில் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்க தான் நீங்கள் மார்க்கெட் வந்து பிடிக்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ அதை உடச்சதுன்னா மார்க்கெட் என்ன ஆகும், இதோட அடுத்த பெரிய பேஸ் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போ முதல்ல மார்க்கெட் என்ன ஆகணும், இதோட 5 மினிட்ல முதல்ல கன்ஃபார்ம் ஆகுதா, அது அளவில் என்ன மாதிரி மார்க்கெட் இருக்குது, இல்லை கேப் அப்பில் எங்கேயாவது இங்கேயோ ஓப்பன் ஆகுதா, இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும். அவ்வளோதான் விஷயம். மாதிரி ஒரு 1 ஹவர் 15 மினிட் அதுக்கப்புறம் 5 மினிட் இதை எடுத்து நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஓவரால் மார்க்கெட்டோட பவுண்ட்ரிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் கரண்ட்டாக இது எல்லாமே என்னது, முடிஞ்சு போன மார்க்கெட்டு, க்ளோஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், இதெல்லாம் நான் பழைய வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதை வரைஞ்சி பார்த்துட்டு அப்படியே மொட்டையாக உட்காந்துருக்க கூடாது. கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸும் பண்ணணும். கரண்ட் மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் அதை இன்னும் சுருக்கி பார்க்கறதுக்கு கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும், பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணணும், ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் பவுண்டரி அனாலிசிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வால்யூம் அனாலிசிஸ் பண்ண தெரியணும். அது பண்ண தெரியலன்னா ஒரு யூஸும் கிடையாது. பெரிய பணக்காரன் வந்துட்டானான்னு பார்க்கணும். மார்க்கெட் அந்த இடத்துக்கு வந்துருச்சு, அந்த இடத்துல பெரிய பணக்காரன் வந்திருக்கானா, ஏன்னா அவன் தான் மார்க்கெட்டை தள்ள போகிறான். நான் அடிக்கடி சொல்கிறதா, ஒரு கார் வந்து 2 அடி பள்ளத்தில் இறங்குச்சுன்னா நம்ம 2 பேரும் போய் தள்ளிடலாம். அதே காரு அதே வெயிட் 20 அடி பள்ளத்தில் இறங்கிருச்சு அப்படின்னா நம்ம 2 பேரும் போய் தள்ள முடியுமா, தள்ள முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஒரு 20 பேராவது வரணும். அப்போ 20 பேர் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. தகவல் சொல்லிட்டோம் வந்துட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அது வரைக்கும் நம்ம சும்மா தானே இருக்கோம், நம்ம 2 பேரும் தள்ளிக்கிட்டே இருப்போம்னா கார் போமா, பேருக்கு வேணா தள்ளிக்கிட்டே இருக்கலாம். அதுதான் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது. அப்போ வால்யூம் இது அது அது எதுக்கு சமமாக சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி மார்க்கெட் வந்து இந்த பவுண்டரிக்கு வந்துருச்சுன்னு அனலைஸ் பண்ணி எடுக்கிறது தான் அந்த 2 பேர் காரை தள்ளுறது. ப்ராஃபிட் போகுமான்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன், அந்த இடத்துல 20 அடியிலேருந்து காரை தள்ளுற அளவுக்கு அந்த அளவுக்கு வால்யூம் அக்குமுலேட் ஆனால் தான் அந்த காரை தள்ள முடியும். அப்போ அது வரைக்கும் நம்ம சும்மா தள்ளிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல டெக்னிக்கல் வேலை செய்யாது. அதை நான் சொன்னேன், டெக்னிக்கலில் மார்க்கெட் நெகட்டிவாக போயிடுச்சுன்னா அந்த இடத்துல ஃபண்டமெண்டலாக டைட் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த விஷயத்த இப்போ நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், புரியுதா? அதனால தான் வெறும் டெக்னிக்கலை பார்த்துட்டு பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன். ஃபண்டமெண்டலாக கனெக்ட் பண்ணணும். ஃபண்டமெண்டலுங்கிறது என்ன, டெக்னிக்கலுங்கிறது என்ன, விலை. சிம்பிளாக சொன்னால் அதுதான் விலை தான் சார்ட்டாக தெரியுது நமக்கு. அடுத்து ஃபண்டமெண்டலுங்கிறது என்ன, வால்யூம். விலை மட்டும் முக்கியம் கிடையாது, வால்யூம் முக்கியம். அது விலைங்கிறது காரு அப்படின்னா அந்த காரு உள்ளுக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபியூலு, பெட்ரோல், அதுதான் வால்யூம். அப்போ வால்யூம்னா என்ன, எவ்வளவு லிட்டர் பெட்ரோல் இருக்கோ அவ்வளோ தூரம் தான் கார் போக முடியும். அதை தாண்டி ஒரு அடி கூட போக முடியாது, கார் ஸ்டக் ஆகிடும், அதுக்கு மேலே போகாது. அதே மாதிரி தான் வால்யூம் தான் காரை முன்னாடி தள்ளுறது பின்னாடி தள்ளுறது. பெட்ரோல் இருந்தால் தானே ரிவர்ஸ் கியர் போட்டால் பின்னாடி போகும், முன்னாடி போட்டால் முன்னாடி போகும். அதே விஷயம் தான், அதே மாதிரி தான் வால்யூம். அது அக்குமுலேஷனுங்கிறது என்ன,
அந்த ஹார்ஸ் பவர் மாதிரி, இன்ஜினோட ஹார்ஸ் பவர் மாதிரி, அதுக்கு என்ன மாதிரியான ஃபியூலிங் கெப்பாசிட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதே மாதிரி தான் ஒரு கார் 2 அடி பள்ளத்தில் இருக்குன்னா 2 பேர் சேர்ந்து அதோட ப்ராஃபிட் பாயிண்ட்டுக்கு தள்ளி கொண்டு போயிட முடியும். ஆனால் 20 அடி பள்ளத்தில் கார் இறங்கிருச்சு அப்படின்னா இந்த பவுண்டரி வேற. இதே மார்க்கெட் வந்து ப்ரைஸ் இந்த பவுண்டரிக்கு கவனிங்க, இந்த பவுண்டரியிலேருந்து இந்த பவுண்டரிக்கு வந்துருச்சுன்னா இங்கே வால்யூம் வந்து டோட்டலாக வேற மாதிரி இருக்கணும். ஏன்னா இங்கே இருந்த ப்ரைஸ் இங்கே வந்திருக்கு. அப்போ இங்கே இவ்வளோ வால்யூம் அக்குமுலேட் ஆனால் தான் மறுபடியும் என்ன ஆகும், மார்க்கெட்டு இந்த பேஸுக்கு மறுபடியும் போகும். இல்லாட்டி போகாது. இல்லாட்டி என்ன ஆகும், போகிற மாதிரி போய் இதோட 25, 50, 75, 100 இதில் ஒரு 25ஓ 50ஓ போகிற மாதிரி போயிட்டு ஃபெயில்டு வி பேட்டர்னாக மாறிடும். நான் சொன்னேன், இந்த பேஸுக்கு போக முடியாமல் இந்த லோ உடச்சி அடுத்த பேஸுக்கு வர்றதா ஃபெயில்டு பேட்டர்ன், ஃபெயில்டாக மாறிடும். அப்போ என்ன ஆகும், இன்னும் கீழே போயிடும். ஏன், அதை நான் ஏற்கனவே சொன்னதான், ரெண்டு பேர் 20 பேர் சேர்ந்தா தான் தள்ள முடியும். 2 பேர் தள்ளிக்கிட்டே இருந்தானா ஒன்றும் ஆகாது, கொஞ்சம் கூட மூவ் ஆகாது. வேணுமுன்னா நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டே இருக்கலாம். அதான் நான் சொன்னேன், டெக்னிக்கலாக ட்ரேட் எடுத்தாலும் லாஸ் ஆகும். அப்போ அதை எதை சரி பண்ண முடியும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணால் தான் சரி பண்ண முடியும். சரி, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணியாச்சு, அங்கே லாஸ் ஆகாதா, ஆகும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணீங்கன்னா 10க்கு ஒரு 5 ட்ரேடு ப்ராஃபிட் வரும். நீங்கள் ஃப்ளாட்டாக மார்க்கெட் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா 10க்கு 3 ட்ரேடு நேச்சுரலாகவே ப்ராஃபிட் வரும். நீங்கள் பண்ண வேணாம். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைய கூப்பிட்டு பை பண்ணவா செல் பண்ணவா அப்படின்னு கேட்டு பை பண்ணி பாருங்கள். ஓவரால் ரிசல்ட்டு 10க்கு 3 ட்ரேட் ப்ராஃபிட் தான் வரும். அப்போ குழந்தைக்கு என்ன மார்க்கெட் தெரிஞ்சா பண்ணுச்சு, குரங்க வச்சு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. குரங்கு பண்ண ட்ரேடு மனுஷன் பண்ண ட்ரேடை விட அதிகமாக ப்ராஃபிட் தந்திருக்கு. அப்போ குரங்கு என்ன பெரிய படித்து வந்திருக்கா? அதே மாதிரி தான் நீங்கள்லாம் மார்க்கெட்டில் வந்து சின்ன குழந்தை மாதிரி. நான் தான் சொன்னல, நீங்கள்லாம் பால்வாடி. திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன். ஏன் பால்வாடி நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காது. ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா, நீங்கள் போய் ஓவர் வேல்யூவில் வாங்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்களை என்ன சொல்கிறது, ஒரு அண்டர் வேல்யூவில் வாங்கணுங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லை. அப்போ உங்களை என்ன சொல்கிறது, பால்வாடின்ற சொல்ல முடியாது. அது கூட கொஞ்சம் விவரமாக இருக்குங்க அந்த குழந்தைகள் கூட. அந்த விவரம் கூட உங்கள்கிட்ட இல்லை. கரெக்டா? அப்போ எங்கே வாங்கணுன்னே தெரியாமல் வாங்கிட்டு இருக்கீங்க. அப்போ டெக்னிக்கல் பார்த்து கூட வாங்க வேண்டாம். அடிப்படை என்ன, 5 ரூபாய்க்கு ஒரு பொருள் சொன்னா 2 ரூபாய்க்கு தரியான்னு கேட்குறோமே, அதே அறிவு ஏன் ஸ்டாக் மார்க்கெட்ல வர மாட்டேங்குது? 5 ரூபாய்க்கு கண்ணு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வித்த பொருளை போய் 7 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கும்போது விரட்டி விரட்டி வாங்குறீங்களே, அப்போ உங்களை என்ன சொல்றது? அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக பண்ணீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு பண்ணீங்கன்னா 5 ட்ரேட் ப்ராஃபிட் வரும். நான் வராதெல்லாம் சொல்ல மாட்டேன், வரும். ஆனால் பிடிக்கிட்டு போகும்போது என்ன ஆகும் தெரியுமா, மொத்த கேபிட்டலையும் பிடிக்கிட்டு போயிடும். அப்போ மார்க்கெட் என்ன ஆகும், நீங்கள் இப்போ ப்ரைஸ் வந்துருச்சு, இந்த பவுண்டரிக்கு வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ப்ரைஸ் வந்துருச்சு, அந்த இடத்துக்கு உண்டான வால்யூம் வரணுமே, வந்தால் தானே அதான் சொன்னேன் இல்லையா, காரு அதே கார் தான், அதே வெயிட்டு தான். ஆனால் மொதல் 2 அடி பள்ளத்தில் தான் இருந்துச்சு. இங்கே இது வந்து 2 அடி பள்ளம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2 அடி பள்ளத்தில் தான் இருந்துச்சு. இப்போ 20 அடி பள்ளத்துக்கு இறங்கியிருக்கே. அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல இவ்வளோ பேர் சேர்ந்தா தானே தூக்கி காரை தள்ள முடியும். அப்போ 20 அடி பள்ளத்தில் இருக்கும்போது 2 பேர் தள்ள முடியுமா, தள்ள முடியாது. வால்யூம் இல்லைன்னு என்ன, நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஓ இங்கே தான் வந்துருச்சே, அப்போ மேலே தான் போகும் நினச்சி ஆர்டர் போடுவீங்க. அது பிச்சுக்கிட்டு எங்கே போகும், இதை பாருங்க, இது இங்கேருந்து விழுந்தா விழுகிற தூரம் இவ்வளோதான் இருக்கு. ஆனால் இங்கேருந்து விழுந்தா விழுகிற தூரம் எங்கே இருக்குன்னு தெரியுதா, யோசிச்சு பாருங்க. இங்கேருந்து விழுந்தீங்கன்னா விழுகிற தூரம் இங்கே இருக்கு. இங்கே தான் மார்க்கெட் அடுத்து செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இதோட அடுத்த பவுண்டரி கூட உடச்சி போகும். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்கிறத முதல்ல பார்ப்போம். அப்போ இப்போ விழுகிறது பாருங்க, கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ மேலே போகும்னு நினச்சிங்களோ அது மாதிரி 10 மடங்கு 15 மடங்கு தூரத்தில் அதல பாதாளத்தில் கிடக்கு. அதனால தான் சொல்றது, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அடுத்து முக்கியம். அதுவும் தெரியாமல் பண்ணாதீங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 1-2 ட்ரேடு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாம். அதுலேயும் லாஸ் ஆகாதா அப்படின்னா ஆகும். அப்போ அதை எதை வச்சு கரெக்ட் பண்ணணும், இதுக்கு மேலே மார்க்கெட்டை நம்பி பிரயோஜனம் இல்லை. நம்மளோட நாலேஜ் தான் நம்பணும். அங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்களோட வித்தியாசம்னு எதை வச்சு காட்டுறோம். எல்லா டாக்டரும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஒரு மருந்தை நம்பி தான். ஆனாலும் எல்லா டாக்டரும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களா, இல்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரியாணிக்கு தேவையான பொருளை கொடுத்து அவங்கள ரெடி பண்ண சொல்லுங்கள், எல்லாரோட டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கா, இருக்காது. அது மாதிரி எல்லா அட்வொகேட்டும் ஆர்கியூ பண்ணுறது இந்தியன் லாஸை யூஸ் பண்ணி தான். இந்தியன் பீனல் கோடும்பாங்க, ஐபிசி, அதை யூஸ் பண்ணி தான் எல்லாருமே ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருமே ஒரு கேஸில் ஜெயிச்சிடுறாங்களா, இதுதான் விஷயம். புரியுதுங்களா? இதுதான் பயிற்சி. இனி எது உங்களை காப்பாற்றும், உங்களோட ஃபிட்னஸும் உங்களோட பயிற்சி உங்களோட நாலேஜ் தான் நீ உங்களை காப்பாற்றும். இதுக்கு மேலே மார்க்கெட்டை நம்பி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் யார்கிட்ட பயிற்சி எடுத்தீங்க, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ அட்வொகேட்லாம் எடுத்துக்காங்க, ஒரு சீனியராக யாரை சூஸ் பண்ணுறங்கிறத பொறுத்து அவங்களோட பாதி சக்ஸஸ் இருக்குன்னுபாங்க. உங்களுக்கு யார் சமையல் சொல்லி கொடுத்தா, உங்களுக்கு கார் ஓட்ட சொல்லி கொடுத்தது யார், இதெல்லாம் வச்சு தான் உங்களோட ஸ்கில்லே டெவலப் ஆகும். அப்போ நீங்கள் கற்றுக்கிட்டதே ஒரு அரைகுறைன்னா என்ன ஆவீங்க, நீங்கள் இன்னும் அரைகுறையாக தான் இருப்பீங்க. அதனால தான் சொல்கிறது, உங்களோட மென்டார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
மென்டார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்றேன். அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு? அவங்க என்ன அத நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர் ஐஏஎஸ் கோச்சிங் குடுக்குறதுக்கும், ஒரு ஹிஸ்டரி வாத்தியார் ஐஏஎஸ் கோச்சிங் குடுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஐஏஎஸ் ஆஃபீசர் வந்து அவர் ஐஏஎஸ் கேம்ப், ஐஏஎஸ் ட்ரெய்னிங் சென்டர், ஐஏஎஸ் ஓட சீட்டு எல்லாத்துலயும் உட்கார்ந்துட்டு வந்தவரு. அவருக்கு என்ன தெரியும்? எதார்த்தம் தெரியும். நடைமுறை தெரியும். ஆனா ஹிஸ்டரி வாத்தியாருக்கு இதெல்லாம் இப்படி இருக்கும்பா, அதெல்லாம் அப்படி இருக்கும்பான்னு சும்மா ஒரு கற்பனையில தான் சொல்லிக் குடுக்கணுமே ஒழிய, எந்த எதார்த்தமா அவர் இதுக்கு முன்னாடி லைஃப்ல ஃபேஸ் பண்ணதே இல்ல. அப்ப அவரு சொல்றதெல்லாம் அது மாரியும் இருக்கும். எதார்த்தம் வேற மாரி இருக்கும். ஆனா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர்னா ஆல்மோஸ்ட் 99% அவர் ஆல்ரெடி என்ன இருக்கோ அத தான் அவரு சொல்லிக் குடுத்திருப்பாரு உங்களுக்கு. அப்ப அத ஈஸியா நீங்க அத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அத ஈஸியா ஃபேஸ் பண்ணிட முடியும். ரியலா நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர் ஆகும்போது. இதுதான் வித்தியாசம். இப்ப அதே மாரி தான் மார்க்கெட்ல உங்களோட மென்டார். நான் சொன்னேன்ல ஒரு கட்டத்துக்கு மேல மார்க்கெட் உங்கள கைவிடும். புரியுதுங்களா? மார்க்கெட் கைவிடும். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில், உங்களோட நாலேட்ஜ், அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில். ஸ்கில் மீன்ஸ் உங்களோட ஃபிட்னஸ். இத வச்சு தான் நீங்க மார்க்கெட்ல ப்ராஃபிட் கொண்டு வர்றது இருக்கு. இந்த திறமை இருந்தா மட்டும் தான் நீங்க ஜெயிக்க முடியும். தொழிலா பண்ண முடியும். நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதனால தான் பண்ணாதீங்க. வெறும் டெக்னிக்கல நம்பி பண்ணாதீங்க, பண்ணாதீங்க, பண்ணாதீங்கன்னு சொல்றது. உங்களுக்கு சொல்லும்போது அது புரியாது. நான் தான் சொல்லிட்டேனே, பண்றவங்க பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு நான் ஒரு 2, 3 சாப்டராவே நான் அத தான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லும்போது புரியாது. அப்ப டெக்னிக்கல்ங்கிறது நீங்க வெறும் பிரைஸ தான் பார்ப்பீங்க. ஆனா அதுக்குள்ள இருக்கிற வால்யூம் பார்க்க தெரியலன்னா. வால்யூமே இருந்தா கூட மார்க்கெட் என்ன ஆகும்? அடுத்த பவுண்டரிக்கு உடைச்சிட்டு போகும். ஏன்? பிரைஸ் ஆஃப் அட்ராக்ஷனை விட பிரைஸ் ஆஃப் ஓப்பனிங் செல் சைடு அதிகமா இருந்துச்சுன்னா மார்க்கெட் இன்னும் கீழே தான் போகும். இதெல்லாம் பார்க்க தெரியணும். புரியுதா? இவ்வளவு இறங்கிருச்சு. நீங்க நினைப்பீங்கல்ல, இந்த கதை இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இவ்வளவு இறங்கிருச்சு, இவ்வளவு ஏறாதா? ஏறும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏறாதா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பெரிய பணக்காரன்லாம் முடிவு பண்ணணும். இந்த இடத்துல நம்ம வாங்கிட்டு மேல போய் விற்போம்னு. அவன் என்ன பண்றான்? இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் இருக்கிறத வித்துறலாம். இதுக்கு மேல வேண்டான்னு முடிவு பண்றான். இல்ல ஃப்ரெஷ்ல போடுறான்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல அவன் அவன் வந்து அவனோட அசட்ட காப்பாத்துறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அவனோட ஆல்ரெடி ஸ்டாக் ஏதோ வச்சிருக்கான். அவனோட அசட்ட காப்பாத்துறதுக்கு இங்க வந்து ஹெட்ஜ் பண்றதுக்காக செல் அடிக்கிறான். என்ன பண்ணுவீங்க? என்ன வேணாலும் மார்க்கெட்ல நடக்கும். அப்ப என்ன ஆகும்? உங்களோட ஸ்கில்லு தான் உங்கள கடைசியில உங்களோட இண்டிவிஜுவல் உங்களோட தனித்தன்மை எது காட்டும் தெரியுமா? இப்ப நான் இதே விஷயத்த நீங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக் குடுக்குறேன். எல்லாரும் ஏன் பெரிய அளவுல வளர்றது இல்லைன்னா, உங்களோட ஸ்கில் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு இருக்கு. நானே சொல்லிக் குடுத்தாலும் 10 பேருக்கு சொல்லிக் குடுத்தா கூட 10 பேருக்கு வித்தியாசமா மாறுது. அந்த ரிசல்ட். அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்களோட டெடிகேஷன், அவங்களோட ஸ்கில், அவங்களோட ஆர்வம், அவங்களோட பிராக்டிஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் என்ன சொல்றது, உங்க மென்டார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில். அத அவங்கள யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கில்ல எப்படி வளர்த்துக்கிறீங்க? எந்த அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க? உங்களோட ஃபிட்னஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க? இத பொறுத்து தான் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, இவ்வளவு விஷயங்கள் மார்க்கெட்ல இருக்கு. நீங்க ஒண்ணுமே தெரியாம போயிட்டு அப்பாவித்தனமா மார்க்கெட் அப்ரோச் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? பயங்கர படுபாசமாகும். அதான் நான் சொன்னேன் இல்லையா, நீங்க எதையுமே முழுசா தெரிஞ்சுக்காம, இது நல்லா இருக்குங்கிறக்காக செய்யாதீங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து அடிக்ட் பண்ணிரும். அடிக்ட் ஆச்சுதா நான் ஏற்கனவே சொல்றதுதான். மார்க்கெட் ஒரு கட்டத்துக்கு மேல உங்கள விடாது. ஸோ அது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. நீங்க விட்டுட்டு இந்த தொழில விட்டுட்டு போகணும்னு நெனச்சாலும், மார்க்கெட் உங்கள விடாது. குடிகாரன விட மோசமா மாறிடுவீங்க. ரொம்ப கவனமா இருங்க. எந்த அளவுக்கு உங்க குடும்பத்த பாதிக்குமா? உங்க புள்ளைய பாதிக்குமா? உங்க ஃபியூச்சர பாதிக்குமா? இல்ல உங்க லைஃபே ஸ்பாயில் பண்ணிருமா? எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகும். நான் திரும்ப திரும்ப சொல்றது அதான். குடிகாரன் கூட திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தீவிரவாதி கூட திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மார்க்கெட்டுக்குள்ள வந்து அடிக்ட் ஆனவங்க, அதுவும் நஷ்டத்துக்கு அடிக்ட் ஆனவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நான் ஓப்பனா தான் சொல்றேன். நான் சொல்லக்கூடாது. ஆனாலும் நான் இந்த இண்டஸ்ட்ரியில தான் இருக்கேன். ஏன்னா நான் தான் இதுல உள்ள என்ன சொல்றது? இன்னொரு முகத்தையும் சொல்லி ஆகணும். நான் சொல்லலைன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? புதுசா வரவங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மார்க்கெட்டோட இன்னொரு விஷயம். இப்ப நான் சொன்னேன்னா, இத முழுசா ஒரு தொழில்ங்கிறதே முதல்ல உங்களுக்கு நெறைய பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு மைண்ட் செட்டே இல்ல. நெறைய பேர் நான் ஒரு ரூ. 10க்கு ஒண்ணு எடுத்து விளையாண்டேன். நீங்க சொல்லும்போதே விளையாண்டேங்கிறீங்க. இது என்ன விளையாட்டா இது? அப்ப அந்த லட்சணத்துல தான் நீங்க மார்க்கெட்ட பார்த்திருக்கீங்க. நான் ஒரு லாட் எடுத்து விளையாண்டேன். ஒரு லாட் எடுத்து விளையாண்டேன்னு. அவங்களாம் நான் சத்தம் போட்டு முதல்ல விளையாண்டேங்கிறத நிப்பாட்டுங்கங்க. ஏன்னா நான் தொழிலா பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா போயிட்டு, நான் விளையாண்டேன்னா அவனுக்கு எவ்வளவு கடுப்பாகும். புரியுதுங்களா? அப்ப தொழிலு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே நீங்க இன்னும் பார்க்கல. நான் சொன்ன மாரி ஏற்கனவே நீங்க பால்வாடி கூட கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா? ஓவர் விலையில போய் எவனாவது பை பண்ணுவானா? ஒரு தொழில் பண்றவன் என்ன பண்ணுவான்? ரூ. 10க்கு ஒரு பொருள வாங்கி ரூ. 10 சொல்றான்னா ரூ. 7க்கு வாங்கி திரும்ப ஒரு ரூ. 12க்கு வித்தா தான் அவன் தான் தொழில் பண்றவன். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது ரூ. 10 இருந்துச்சு. அத போய் ரூ. 11க்கு வாங்கி ரூ. 15க்கு விக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க தொழில் பண்ற ஆளே கிடையாது.
அது விற்கவும் முடியாது எல்லா டைமும். அது நேச்சுரலி பாசிபிளும் கிடையாது. நீங்க வாங்கலாம். பெரிய பணக்காரன் ஓவர் விலையில வாங்க மாட்டானே. ஆனா இவ்வளோ ரீட்டைலரோட வால்யூமே அவன் வாங்கினா தான் உண்டு. அப்ப யோசிச்சு பாருங்க. அதனால இதெல்லாம் நீங்க இந்த வீடியோ எல்லாம் பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து அப்ளை பண்ணாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான். ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் என்ன இருக்கு. டெக்னிக்கலாவும் லாஸ் ஆகும். எந்த ட்ரேடுமே லாஸ் ஆகுதுன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. தொழில் அடுத்த செகண்ட் என்ன வேணாலும் நடக்கும். அதான் தொழில். அப்போ அடுத்து ஃபண்டமெண்டலாக டைட் பண்ண தெரியணும். அடுத்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் டைட் பண்ணணும். இப்போ உங்கள் கண்ட்ரோலில் மார்க்கெட் வருது. அங்கே உங்களோட ஸ்கில்லு, உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ், உங்களோட தனித்திறமையில தான் இப்போ உங்கள் அக்கௌண்ட்டை காப்பாற்ற முடியும். உங்கள் தொழிலை நேர்த்தியாக பண்ண முடியும். மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுச்சு, டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலை தாங்கி அடுத்து என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து ஒரு 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 பவுண்டரியே இல்லாத அளவுக்கு மேலேயே கீழே போயிட்டு இருக்கும். எந்த இடத்துலையுமே அதுக்கு உண்டான ஒரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ இருக்காது உங்கள் லாங்குவேஜில் சொன்னால். அப்போ என்ன ஆகும், பவுண்டரியே இல்லாமல் போகும். அப்போ அந்த இடத்துல எல்லாம் உங்களோட ஸ்கில்லு, உங்களோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தான் ஓவரால் அதை ப்ராஃபிட்டை கொண்டு வர அந்த மெக்கானிசத்துக்கு உதவும். நீங்கள் அந்த இடத்துல மார்க்கெட்டை லூஸ் பண்ணீங்கன்னா அந்த ட்ரேடை நீங்கள் கடைசி வரைக்கும் முடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு. அதனால தான் சொல்கிறது, உங்களோட நாலேஜும் அதுக்கப்புறம் உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரெண்டும் ட்ரைனிங்கில் தான் வரும். ரியல் மார்க்கெட்டில் எடுத்து பண்ணால் தான் வரும். அது மாதிரி நீங்கள் தனியாக பண்ணாலும் அது வராது. ஏன்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்றது உங்களுக்கே தெரியாது. நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. அதனால தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு தெளிவாக பண்ணுங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணாதீங்க. இதுதான் இந்த சேனலை நான் ஆரம்பிக்கிற நோக்கமே. இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வாங்க, வராமல் கூட போங்க. இதுக்கு ஒரு கும்பிடு போட்டு கூட போங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. நான் அடிக்கடி சொல்கிறதான், பிழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. நிம்மதியை கெடுத்துட்டு சந்தோஷத்துக்கு எடுத்துட்டு பிழைக்காதீங்க. பிழைச்சிங்கன்னா பீஸ்ஃபுல்லாக பண்ணுங்க, தொழிலாக பண்ணுங்க. இதுலேயும் நிம்மதியாக சம்பாதிக்கணும், ரிலாக்ஸாக சம்பாதிக்கணும். புரியுதுங்களா? அதுக்கு என்ன வேணாலும் வேலை கொடுங்க, என்ன வேணாலும் எவ்வளோ வேணாலும் எஃபர்ட் போட தயாராக இருக்கு. ஆனால் ரிலாக்ஸாக சம்பாதிக்கணும், பீஸ்ஃபுல்லாக சம்பாதிக்கணும். அதுக்கு உண்டான வழியை தேடுங்க. இல்லையா, இந்த தொழிலுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு இது வரைக்கும் இழந்தது போதும்டா சாமின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிற பாருங்க. கூலி வேலை பார்த்தாவது நிம்மதியா இருக்கிறதுக்கு பாருங்க. ஏன்னா நிம்மதி போனதுக்கு அப்புறம் தான் அதோட விலை எவ்வளவு அப்படிங்கிறது தெரியும். நிம்மதி நமக்கு இருக்கும்போது அதோட விலை என்ன, ஒரு சந்தோஷத்தோட விலை என்னன்னு விலையே வைக்க முடியாது. அது போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இரவு பகலா தூக்கம் இருக்காது, மரியாதை இருக்காது, எதிர்காலத்தை பச்ச பயம் இருக்கும். அடுத்து என்ன பண்றதுனே தெரியாது. அப்பதான் தெரியும் நிம்மதியாவது இருந்திருக்கலாமேன்னு. அது மாதிரி நிறைய பேரை நான் பார்த்தாச்சு. அவங்க என்னன்னா, சார் நீங்க அதெல்லாம் பரவாயில்ல சார், இப்படி பண்ணுங்க சார், அப்படி பண்ணுங்க சார், இவ்வளோ ரிஸ்க் எடுங்க சார், அவ்வளோ ரிஸ்க் எடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா என் மனுஷனுக்கு புத்தி என்ன தெரியுமா, அந்த 1,00,000 மார்க்கெட்ல போனதுக்கு அப்புறம் தான் புத்தி வரும். பேசாம அந்த 1,00,000மாவது இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. அது அந்த புத்தி எப்ப வரணும், 1,00,000 இருக்கையிலே வந்திருக்கணும். எல்லாம் போனதுக்கு அப்புறம் என் 1,00,000மாவது இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற புத்தி வரும். அதனாலதான் நான் எப்பவுமே என் கிளைண்ட் வந்தா, நான் இவ்வளவுதாங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல ரிஸ்க் எடுப்பேன், இவ்வளவுதான் எனக்கு பண்ண தெரியும், இதுக்கு மேல லாபம்லாம் வரணும்னா நீங்க எங்க லாபம் பண்றாங்களோ அங்க கொடுத்து நீங்க அங்க பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லிடுவேன். புரியுதா? அவன் சொல்லுவான், சொல்லத்தான் செய்வான். புரியுதா? உங்களை தாங்க நான் எங்க கடவுள் மாதிரி நம்புறேன், உங்க போட்டோவை தாங்க நான் டெய்லி வீட்டுல மாட்டி வச்சு உங்க முகத்துல தாங்க எல்லா கதையும் சொல்லுவான். அவனுக்கு லாபம் இருக்குன்னா. புரியுதா? என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஆனா நம்ம கண்ட்ரோல்ல நம்ம இருக்கணும். நம்ம கண்ட்ரோல்ல நம்மளோட அந்த ட்ரேடிங் சிஸ்டம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். அவங்க ஆசைப்படுறதுக்கெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அதான் நான் சொல்லுவேன் இல்லையா, நம்ம கார் அடுத்தவன் காரை எப்படி நம்ம ஒழுங்கா ஓட்டி பழகுறோமோ அது மாதிரிதான் நாளைக்கு நம்ம கார் வாங்கணும்னு ஓட்டுவோம். இதை அடுத்தவங்க கார் தானேன்னு வச்சு கண்ணா பின்னான்னு ஓட்டுங்க அப்படின்னு நீங்க ஓட்டி பழகிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க சொந்த கார் வாங்கும்போது உங்க காரையும் நீங்க அப்படிதான் ஓட்டுறதுக்கு அந்த அந்த ட்ரேடிங் மைண்ட் செட் வரும், டிரைவிங் மைண்ட் செட் வரும். வராது. அதனாலதான் எப்பவுமே சொல்றது, அடுத்தவங்க பணத்தை உங்களோட பணமா பாருங்க. அப்ப என்ன ஆகும், உங்க பணத்தையும் நீங்க அந்த அந்த மைண்ட் செட் வந்து உங்களுக்கு அது இருக்கும். அதேதான். அதனாலதான் இந்த யூடியூப் வீடியோலாம் நான் என்னோட அண்ணன் தம்பிக்கு நான் அட்வைஸ் பண்ணா, இல்ல என்னோட பையனுக்கு நான் அட்வைஸ் பண்ணா என்ன பண்ணுவேனோ அதே மைண்ட் செட்ல தான் இந்த வீடியோல உங்களுக்குன்னு உங்கள்கிட்டையும் நான் பேசுறேன். என் பையன் இப்ப ட்ரேடிங் வரேன்னா என்ன சொல்லுவேன், நீ என்னத்த வேணாலும் பண்றா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதே மைண்ட் செட்ல தான் உங்களையும் நான் சொல்றேன். அதனால நீங்க கேட்கறதும் கேட்காதும் உங்களோட தனிப்பட்ட சுதந்திரம். அதுல நான் தலையிட முடியாது. ஆனா கேட்டா பொழைப்பீங்க. அது அது மட்டும் எனக்கு உறுதியா தெரியும். புரியுதுங்களா? நீங்க மார்க்கெட்ல நல்ல ஸ்கில்லா இருந்தா முதல்ல இந்த வீடியோ உட்காந்து 1 ஹவர் நீங்க பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. அங்கேயே தெரிஞ்சு போச்சு நீங்க மார்க்கெட்டுக்கு என்ன சொல்றது எல்கேஜி தான் தெரிஞ்சு போச்சு. அப்ப நான் என்ன சொல்றேன், அப்ப உங்களோட நாலேஜ் என்னன்றது எனக்கு தெரியும். தெரிஞ்சதுனால தான் இவ்வளவு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால நீங்க இதெல்லாம் கேட்டீங்கன்னா பொழைப்பீங்க. இல்லைன்னா என்ன சொல்றது, இந்த படத்துல சொல்ற மாதிரி இன்னும் நீ படாத பாடுபடுவேன் ரத்தம் கக்கி சாவேன்னு சொன்ன மாதிரி தான். புரியுதுங்களா? ஸோ அதனால நான் 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 சொல்ற விஷயம் வேணா உங்களுக்கு காமெடியா இருக்கலாம். ஆனா நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து நீங்க
அந்த விஷயத்த வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.